நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார். ஒரு கால இயந்திரம் உருவாக்கப்பட்டு விட்டது என்று. அதை நீங்கள் தான் உருவாக்கினீர்கள். இப்போது இந்த கால இயந்திரம் நீங்கள் கால பயணம் செய்யும் ஒன்றல்ல, ஆனால் நீங்கள் உண்மையில் சந்தையின் நேரத்தை கணிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். 3, 6, 9 இந்த 3 எண்கள் தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கட்டுப்படுத்துகின்றன. இதே விஷயத்தை நான் FinNifty மற்றும் சென்செக்ஸில் பயன்படுத்தி காட்டுவேன். மேலும் ஒரு நாள் மட்டுமல்ல, முழு 12 மாதங்களின் அறிக்கையையும் காட்டுவேன். இன்று நம்முடன் முர்ஷத் அலி சார் இருக்கிறார். இவருக்கு 17 ஆண்டுகளுக்கும் மேலான வர்த்தக அனுபவம் உள்ளது. இன்று நாம் அவரிடமிருந்து ஒரு உத்தியை கற்றுக்கொள்வோம். அது சந்தை திறந்தவுடனேயே உங்களுக்கு எப்போது வர்த்தகம் கிடைக்கும் என்று கூறிவிடும். அதுவும் சரியான நுழைவு மற்றும் வெளியேறும் நிலைகளுடன். எனவே வாருங்கள், சாரிடமிருந்து அவரது இந்த சக்தி வாய்ந்த கால இயந்திர உத்தியை கற்றுக்கொள்வோம். எனக்கு 17 வருடங்கள் ஆகிவிட்டன. நான் 7-8 வருடங்கள் போராடினேன். நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, காலம் இருக்கும்போதே மாறிவிடுங்கள் அல்லது காலத்தை மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். ஒழுக்கத்துடன் வர்த்தகம் செய்வது ஒரு விஷயம், ஆனால் ஒழுக்கத்தை தொடர்ச்சியாக வைத்திருப்பதுதான் நிலைத்தன்மை. இங்கே மூலையில் ஒரு உரையாடல் பெட்டி வரும். இதோ பாருங்கள். இப்போது இதில் என்ன நேரம் தெரிகிறது என்று சொல்ல முடியுமா? மே 14ஆம் தேதி 11:30 மற்றும் 2:15. சரி, நன்றி. இந்த 11:30 மற்றும் 14:15 நேரங்களில் தான் நீங்கள் வர்த்தகம் செய்ய வேண்டும். ஆனால் சார், இது கொஞ்சம் ஏமாற்று வேலை போல தெரியவில்லையா? நான் மிகவும் நேர்மையாக இருப்பேன். இதில் நான் கொஞ்சம் கடுமையாக பேசினால் என்னை மன்னித்து விடுங்கள். பெரிய கால அளவுகளை விடுங்கள். 1 நிமிட கால அளவில் கூட இது அவ்வளவு சக்தி வாய்ந்தது. பலரால் இதை நம்ப முடிவதில்லை. இதை மக்கள் பயன்படுத்துகிறார்கள், ஆனால் இதை இன்ட்ராடேயில் பயன்படுத்தவில்லை. இந்த குறிகாட்டியின் மிகப்பெரிய குறைபாடுகளாக நீங்கள் இதுவரை கவனித்தது என்ன? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார். ஒரு கால இயந்திரம் உருவாக்கப்பட்டு விட்டது என்று. அதை நீங்கள் தான் உருவாக்கினீர்கள். இப்போது இந்த கால இயந்திரம் நீங்கள் கால பயணம் செய்ய ஒன்றல்ல, ஆனால் நீங்கள் இன்று உண்மையில் சந்தையினுடைய நேரத்தை கணிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆம், சரி. ஆனால் நான் இந்த விஷயத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. சந்தையின் நேரத்தை கணிப்பது முட்டாள்தனம் என்று பல வர்த்தகர்கள் எப்போதும் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். சரி, உங்களால் இதை எப்படி செய்ய முடிகிறது? இதற்கு பின்னால் உள்ள உத்தி என்ன, ரகசியம் என்ன என்பதைத்தான் நான் இன்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். சரி. முதலில் நீங்கள் இதை முற்றிலும் நம்பவில்லை. எந்த ஒரு விஷயமும், அதாவது நீங்கள் சந்தை மட்டுமல்ல, ஏதேனும் தொழில் செய்தாலும் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியாதவரை நீங்கள் அதை நம்பக்கூடாது. முதல்ல நான் இன்னும் உங்கள்கிட்ட சொல்லல. அப்புறம் அது என்ன, எப்படி வேலை செய்கிறது என்று நீங்கள் எப்படி நம்புவீர்கள்? இரண்டாவதாக, நான் எதிலிருந்து ஈர்க்கப்பட்டேன், எந்த கருத்தாக்கத்தில் இது உருவாக்கப்பட்டது? இது நிக்கோலா டெஸ்லாவோட தொடர்புடையது. நீங்கள் நிக்கோலா டெஸ்லாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரும் முதலில் கண்டுபிடிப்புகளை செய்தபோது அவர் இருக்க வேண்டிய அளவுக்கு பிரபலமாகவில்லை. இப்போது நாம் அவரை எவ்வளவு நினைவு கூர்கிறோம் என்றால், இந்த தெரியும் ஆற்றல் அவருடைய கொடைதான். நிக்கோலா டெஸ்லா ஒரு விஷயத்தை சொன்னாரு. 3, 6, 9 இந்த 3 எண்கள் தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கட்டுப்படுத்துகின்றன. 3, 6 மற்றும் 9. சரி, இதன் கருத்தாக்கம் பல விஷயங்களுடன், அதாவது நமது வாழ்க்கை, நமது இயற்கையுடன் தொடர்புடையது. பங்குச் சந்தையில் கூட இதை பயன்படுத்தி இன்னும் பல கால சுழற்சிகள் உள்ளன. இதை பயன்படுத்தி மக்கள் பொசிஷனல், நீண்ட கால, குறுகிய கால வர்த்தகம் செய்கிறார்கள். நமது சந்தையில் பல மாற்றங்கள் வரும்போது, பல மாற்றங்கள் பிரேக் அவுட் அல்லது ஏற்றங்கள் வரும்போது, எனவே அதன் பின்னால் காலச்சுழற்சியின் பங்கு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். பின்னர் தான் தெரிகிறது, இது காலச்சுழற்சியால் தான் நடந்திருக்கிறது என்று. இது 2026 திருத்தம் வர வேண்டியிருந்தது. 2018 இது வர வேண்டியிருந்தது. 2008 பொருளாதார மந்தநிலை வர வேண்டியிருந்தது. இது போன்ற பலவற்றை நாம் பார்த்திருப்போம். 2008 பயணத்தை தொடங்கும் முன்பே இதையெல்லாம் கேட்டிருந்தேன். சரி. எனவே இப்போதும் இது நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் மக்களுக்கு எங்கே பிரச்சனை வருகிறது என்றால், நான் எனது 17 ஆண்டுகளில் 7-8 ஆண்டுகள் போராடி கற்றுக்கொண்டது. முக்கிய விஷயம், வர்த்தகர்களுக்கு பிரச்சனை வருவது இன்ட்ராடேயில் தான். எனவே இந்த காலச்சுழற்சி கோட்பாட்டை நான் செயல்படுத்த தொடங்கியதிலிருந்து இதை செயல்படுத்த எனக்கு 3 ஆண்டுகள் ஆனது. ஆனால் வந்த முடிவு நான் உங்களுக்கு காட்டுகிறேன், திரையிலும் காட்டுகிறேன், நேரலையில் ஓடிக்கொண்டிருக்கும் இன்றைய நிலவரத்தையும் காட்டுவேன். ஒருவேளை இது இப்போது டிக் என்று ஓடிக்கொண்டிருக்கலாம். இப்பொழுதுதான் இந்த சந்தை முடியப் போகிறது. சரி, ஆமாம். சரிதானே? இதையும் காட்டுவேன். கடந்த மாசம் என்ன நடந்தது, முழு 12 மாதங்கள் என்ன நடந்தது, அந்த முழு அறிக்கையையும் காட்டுவேன். உங்களுக்கு அனைத்தையும் காட்டுவேன். நான் சொல்வதை நீங்கள் அப்படியே நம்ப வேண்டும் என்பதில்லை. திரையும் அறிக்கையும் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் நம்புங்கள். ஆனால் இதன் பின்னால் எனது கடின உழைப்பு நிறைய இருக்கிறது. இப்போது இந்த 3, 6, 9 பார்த்தால், யாராவது எதையாவது எடுத்து கண்மூடித்தனமாக எங்காவது நேரத்தை ஒட்டிவிட்டீர்கள் என்று சொல்வார்கள். அப்படித்தானே? எனவே இதன் பின்னணியில் உள்ள தர்க்கம் என்ன? 3, 6, 9 பற்றி நமது வாழ்க்கை முறையிலிருந்து, அதாவது நமது உலகம் முழுவதுமே உருண்டையானது. முழுவதுமே உருண்டை. நீங்கள் ஒரு வட்டம் வரைந்தால் அது 360 பாகையாக இருக்கும். சரி, வாங்க. நீங்க 3 பிளஸ் அந்த இலக்கங்களை கூட்டினா 3 + 6 0 9 தான் வரும். சரியாகச் சொன்னீர்கள். எதுவானாலும் நீங்கள் 3, 6, 9 எங்கிருந்து எதனுடன் பெருக்கினாலும் அல்லது கூட்டினாலும் பெரும் பதில் 3, 6, 9 தான் இருக்கும்.
நீங்கள் ஒரு இலக்கத்தை கூட்டச் சொல்லுங்கள். நான் அதைச் செய்கிறேன். யாராவது சொல்லுங்கள். இப்ப இந்த 3ல் ஏதாவது ஒரு கலவையைச் சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சீரற்ற எண் வேண்டுமா? ஆமாம். அந்த 3, 6, 9ல் எதைக் கூட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள். 309ஐ 9ஆலோ, 6ஆலோ, 3ஆலோ எதைக் கூட்டினாலும் இப்ப நீங்க 9, 2, 3 என்று சொன்னால் 12 வருகிறது அல்ல? இல்ல. 9, 2, 3 12 ஆகிறது. இப்போது 1, 2ஐ கூட்டினால் 3 வரும். சரி, ஆமாம். 3 வரும். எனவே இதில் மட்டுமல்ல, நான் சொல்வது நாம் சுவாசிப்பது போல, நமது இதயத் துடிப்பு 72 இல்லையா? 72. ஆமாம், சரி. 729 தான் வரும். நாம் ஒரு நிமிடத்திலே சுவாசிப்பதும் கூட 18 முறை சுவாசிக்கிறோம். 1, 8, 9 தான் வரும். சரி. இது வாழ்க்கை முறை. நமது காலச் சுழற்சியில் கூட இந்த விதிகள் பொருந்தும். காலச் சுழற்சி என்றால் நாம் 1 மணி நேரத்தில் பார்த்தால் எத்தனை வினாடிகள் உள்ளன? சுமார் 3600. சரி. 3, 6, 9 தான் வரும். ஒரு முழு நாளின் வினாடிகளை எடுத்துக்கொண்டால் எனக்கு தெரிந்து எவ்வளவு இருக்கும்? 86,400 போல இருக்கும். நான் தவறாகச் சொன்னால் யாராவது கணக்கிட்டு பாருங்கள். ஒரு முழு நாளில் 86,400 வினாடிகள் உள்ளன. சரி. 8640 கணக்கிடுங்கள். 8614, 8614, 144, 18. 8614, 144, 18. 144, 18 தான். 1 மற்றும் 8 என்ன வரும்? கூடுதல் 9 இல்லையா? எனவே இதெல்லாம் தான். நிகோலா டெஸ்லா இதை உருவாக்கியது. அவர் ஒன்றும் பைத்தியம் இல்ல. அதாவது அவர் இதன் மேல நிறைய ஆராய்ச்சி செஞ்சிருக்கார். மேலும் இது பிரபஞ்சத்துடன் இணைக்கிறது. இதை மக்கள் இப்படியும் கூட விளக்குகிறார்கள். நீங்கள் ஒரு நாளில் 3 முறை உங்கள் இலக்கு எதுவாக இருந்தாலும் நீங்க அதை பகல்ல 3 தடவை எழுதுங்க. சாயங்காலம் 6 தடவை, ராத்திரி 9 தடவை எழுதுங்க. நீங்க பாருங்க, இதுல நிறைய வீடியோக்கள் இருக்கு. இதை நீங்க திரும்ப திரும்ப எழுதுனா இந்த பிரபஞ்சம் உங்களோட அந்த விருப்பத்தோட அது இணைக்குது. அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். நானும் இப்போதைக்கு அதை நம்புறது இல்ல. ஆனா நான் ஸ்கிரீனை நம்புறேன். அதாவது எது வேலை செய்யுதோ அதை நான் நம்புறேன். அதனால நான் உங்களுக்கு இன்னைக்கு ஸ்கிரீனை காட்டுறேன். அப்புறம் இதை பத்தி முழுசா விவாதிப்போம். இந்த சுவாரஸ்யமான கான்செப்ட் பங்குச் சந்தையில எப்படி வேலை செய்யுதுன்னு. சரி. சரி, நான் உங்களுக்கு இன்னைக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன். பெரும்பாலும் நான் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில தான் அனாலிசிஸ் பண்றேன். பண்ணவும் செய்றேன், சொல்லியும் தர்றேன். ஆனா இதே விஷயத்தை நான் ஃபின் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ்லயும் போட்டு காட்டுறேன். சரி. ஒரு நாள் மட்டும் இல்ல, முழுசா 12 மாச ரிப்போர்ட்டையும் காட்டுறேன். சரி. ஏன்னா நான் ஒரு ட்ரேடர், அதாவது மென்டரா ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரேடர். சரிதான். இல்லையா? அதனால நான் முதல்ல ஒரு ட்ரேடர் பார்வையில இருந்து யோசிக்கிறேன். எனக்கு முன்னாடி இருக்கிற ட்ரேடர் தம்பி யாரா இருந்தாலும் அவங்க மனசுல என்னென்ன கேள்விகள் வரும், ஒரு லாபகரமான ட்ரேடரா ஆக அவங்களுக்கு என்ன தேவைன்னு யோசிச்சு தான் இதை உருவாக்கினேன். சரி. அப்புறம் நமக்கு பிடிச்ச நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பத்தி முதல்ல பேசிடுவோம். சரி. பார்க்கலாம். நான் உங்களுக்கு நடந்த பிறகு காட்ட மாட்டேன். வாங்க காலையில மார்க்கெட் ஆரம்பிக்கிற நேரத்துக்கு போவோம். இப்போ நான் என்னோட சிஸ்டத்தை உங்களுக்கு காட்டுறேன். சரி. இண்டிகேட்டர் எப்படி அமையுது, அது எப்படி நகருது என்பதை சற்று விரிவாகவும் தெளிவாகவும் இப்போ காட்டுறேன். அப்புறமா இண்டிகேட்டர் கான்செப்ட், அதில் என்ட்ரி பாயிண்ட் எங்க, எக்ஸிட் பாயிண்ட் எங்க, எல்லாமே ரிப்போர்ட்டோட எடுத்துக்காட்டுகளோட நமக்கு புரியும்படி ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். சரி. இல்லையா? இப்போ இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அதாவது பயன்படுத்துறதுக்கு சுலபமா இருக்கான்னு. இதை காட்டுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இதை உருவாக்கினதுக்கு முக்கிய காரணம், ட்ரேடர்ஸ் ட்ரேடிங் பண்ணும்போது அவங்க வேலை, ஸ்கூல், காலேஜ்னு ரொம்ப பிஸியா இருப்பாங்க. சரிதான். அப்போ அந்த 6 மணி நேரத்துல ஈக்விட்டி மார்க்கெட்ல எப்ப ட்ரேட் பண்ணணும்னு எப்படி தெரியும்? அது நடக்காத காரியம். வாய்ப்பே இல்ல. சரிதான். ஆனா நான் அந்த கான்செப்டை உடைக்க முயற்சி பண்றேன். அதாவது காலையிலேயே எந்த நேரத்துல ட்ரேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை கேட்க விசித்திரமா இருக்கலாம். ஆனா நான் சும்மா சொல்ல மாட்டேன். ரிப்போர்ட்ஸ் மூலமா இது வேலை செய்யுதா இல்லையான்னு காட்டுறேன். இல்லையா? பார்க்கலாம் சார். சரி. காலையில மார்க்கெட் 9:15, 9:20க்கு ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்லையா? சரிதான். இப்போ ஸ்கிரீன்ல ஓரத்துல ஒரு டயலாக் பாக்ஸ் வரும் பாருங்க. இதுல என்ன டைமிங் காட்டுதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? மே 14, 11:30, அப்புறம் 2:15. சரியா சொன்னீங்க. நன்றி. அப்போ 11:30 அப்புறம் 14:50 இந்த 2 நேரத்துல தானே நீங்க ட்ரேட் பண்ணணும். சரிதான். நான் சும்மா ப்ளே பண்ணி காட்டுறேன். அப்புறமா என்ட்ரி எக்ஸிட் பத்தி சொல்றேன். இப்போ நாம ப்ளே பண்ணுவோம். அந்த 11:30 எப்போ வரும்? நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். பழையதை விட்டுட்டு இருங்க. 11:30 வரைக்கும் அமைதியா காத்திருங்க. புதுசு தானா வரும். இதோ 11:30. இங்கே சைக்கிள் ரீசெட் ஆனது. இங்கே சைக்கிள் ரீசெட் என்று எழுதியிருக்கிறது. அதாவது நேற்றைய சைக்கிள் இப்போது ரீசெட் ஆகிவிட்டது. இன்றைய புதிய நேரம் இது வந்த பிறகு உங்களுக்கு தெரியவில்லை. 11:30 மணிக்கு நாம் ஒரு ட்ரேட் செய்ய போகிறோம் என்பது உங்களுக்கு முன்பே தெரியும். அப்படியானால் இதுதான் அந்த ஆரஞ்சு கேண்டில். ஆரஞ்சு கேண்டில். ஆமாம். ஏனென்றால் இது தெரிய வேண்டும் அல்லவா? யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு நம்ம என்ன ட்ரேட் செய்தோம், நேற்றைய நேரத்தில் எந்த கேண்டிலில் வந்தது, அதுக்கு முன்பு எந்த நேரத்தில் வந்தது, அதையெல்லாம் நாங்கள் இப்படி ஆரஞ்சு நிறத்தில் செய்திருக்கிறோம். பாருங்கள், இங்கிருந்து சரிவு ஏற்பட்டது. சரி. இதையெல்லாம் பாருங்கள், இங்கிருந்து இருக்கிறது அல்லவா? அதனால யாராவது பிறகு பின்னோக்கி சென்று பார்த்தால் கூட அந்த நேரத்தில் அவர்கள் இதை நன்றாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள முடியும். அவர்களால் பார்க்க முடியும்.
ஒருவேளை இன்றைய மூவ் நன்றாக தெரிந்தாலும் கடந்த சில நாட்களில் என்ன நடந்தது என்பதையும் பார்க்க முடியும். ம். பலரிடம் பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காது. அவங்களால ரிப்போர்ட் ஜெனரேட் செய்ய முடியாது. சரியா? சரிதான். அதனால நாங்க அத அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக உருவாக்கி இருக்கிறோம். அந்த நிறத்த வச்சு ஒருவர் பின்னோக்கி சென்று பார்க்க முடியும். ம். இந்த நேரத்துல ட்ரேட் வந்தது தெரியும். ட்ரேடிங் வியூவில பிரீமியம் இல்லைன்னா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்கலாம். அதனால தான் நாங்கள் எல்லாத்திலும் தெளிவா இருக்கிறோம். இப்போது பாருங்க, இன்னைக்கு இந்த ட்ரேட் வந்தது. ம். இல்லையா? இப்படித்தான் இந்த ட்ரேட் வந்தது. 11:30 மணிக்கு முழு மூவ் தெரியும். நான் என்ட்ரிகள் சொல்றேன். இப்போது இந்த மூவ்மெண்ட் மட்டும் பாருங்கள். ம். கேண்டில் வந்த பிறகு மூவ் எந்த பக்கம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இது 11:30க்கு வந்தபோது அதன் பிறகு மார்க்கெட் முழுவதுமாக மேல் நோக்கியே இருந்தது. சரிதானே? அப் சைட்லயே இருந்தது. ம். நிஃப்டியின் ரேலி தொடர்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள். இப்போது இது எப்போது எக்ஸிட் ஆகும்? மார்க்கெட் இப்போதுதான் முடியப் போகிறது. இது எக்ஸிட் ஆகிவிடும். ஆனால் சரி, பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். ஒருவேளை இங்கே ஒரு ரேலி கொடுத்துவிட்டு பேங்க் நிஃப்டியில வேற ஏதாவது நடந்திருக்கலாம். அதனால பேங்க் நிஃப்டியின் மார்னிங் டைமையும் முதலில் நான் ஒரு முறை பின்னோக்கி சென்று காலையிலேயே ஓப்பன் செய்கிறேன். அதே 9:20 9:30க்கு செல்வோம். இங்கேயும் டைமிங் என்னவென்று உங்களுக்கு ஒரு முறை காட்டுகிறேன். முதலில் என்ன டைமிங் இருந்தது என்று. ரிஃப்ரெஷ் ஆகிறது 10:45 13:45. இதன் 2 நேரங்களையும் நாம் பார்ப்போம். இப்போது 10:45 மற்றும் 13:45 இரண்டையும் பார்ப்போம். என்ன நடக்கிறது என்றால் அதில் ஒரு ட்ரேட் போய்க்கொண்டிருந்தது. அதனால் இரண்டாவது ட்ரேட் வரவில்லை. இதில் ட்ரேடை க்ளோஸ் செய்துவிட்டு மீண்டும் அடுத்த ட்ரேட் எப்படி வருகிறது என்று பார்ப்போம். சரி, இப்போது இங்கே இதை ப்ளே செஞ்சுவிட்டு 10:45க்காக காத்திருப்போம். ஆரம்ப கட்டமாக 10:45க்காக காத்திருப்போம். 10:45 என்பது இதுதான். பாருங்கள், 10:45 வந்துவிட்டது. இப்போது இதில் செல் சைடில் ட்ரேட் வந்தது. இல்லையா? செல் சைடு ட்ரேட் வந்தது. இப்போ பார்ப்போம். இதன் கண்டிஷன் என்னன்னா, கீழே அல்லது மேலே என எந்த பக்கம் மூவ் க்ளோசிங் ஆகிறதோ அந்த பக்கம் நீங்கள் ட்ரேட் எடுக்க வேண்டும். இப்போதைக்கு நான் தொடர்கிறேன். இதோ இது ஸ்டாப் லாஸ். அது ஸ்டாப் லாஸை காட்டிவிட்டது. ஸ்டாப் லாஸ் ஆகிவிட்டது. இங்கே உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. ம். இப்போ அது பை சிக்னல் கொடுத்தால நீங்கள் அதை அப் சைடில் எடுக்க வேண்டும். இங்கே ஒரு பை சிக்னல் வந்தது. அதன் டார்கெட் 54,173 என்று காட்டியது. ம். இல்லையா? அது கனெக்ட் ஆகிவிட்டது. இதற்கு பிறகு இது கனெக்ட் ஆனதும் இதில் 2வது ட்ரேட் வரும். 2வது ட்ரேட் எப்போது வரும் என்றால் 13:45க்கு வரும். 13:45க்கு தயார். இப்போது நம்ம இதை பார்ப்போம். இந்த 13:45 ட்ரேட் எந்த பக்கம் க்ளோஸ் ஆனது, மார்க்கெட் அந்த பக்கம் சென்றதா இல்லையா என்று இதை பிளே செய்வோம். அவ்வளோதான். செல் சிக்னல் வந்தது. மார்க்கெட் தொடர்ந்து கீழ்நோக்கி சென்று க்ளோஸ் ஆகிவிட்டது. 3 மணிக்கு நாங்கள் க்ளோசிங் கொடுத்து விட்டோம். நீங்கள் விரும்பினால் இந்த க்ளோசிங் நேரத்தை அதிகரிக்கலாம். இங்கே க்ளோசிங் நேரமும் ஏற்கனவே யுனிவர்சல் டைமில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் நம்ம மாற்றலாம். யாராவது இன்ட்ராடே எம்ஐஎஸ் செய்யாமல் என்ஆர்எம்எல்லில் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் 3:25 வரை வர்த்தகத்தை தொடரலாம். 3:25 வரை இதுதான் விஷயம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு மேலோட்டமான பார்வையை தந்துள்ளேன். ஆனால் இனிமேல் நுழைவு, வெளியேற்றம், ஸ்டாப் லாஸ் அளவுகோல்கள் என்ன என்பதை பற்றி படிப்படியாக விளக்குகிறேன். ஸ்டாப் லாஸ் சில நேரங்களில் சிறியதாகவும் சில நேரங்களில் பெரியதாகவும் இருக்கும். எனவே அதன் பின்னணியில் உள்ள ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தத்துவம் என்ன என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். எனவே இறுதி வரை இணைந்திருங்கள். நான் ஒவ்வொன்றாக விளக்குகிறேன். அதாவது, எனக்கு புரிந்தவரை உங்கள் கருவி காலையில் 9:15 வாக்கில் சந்தையில் எந்த நேரத்தில் வர்த்தகம் கிடைக்கும் என்பதை முன்னரே சொல்லிவிடுகிறது. நிச்சயமாக. ஆமாம். அதாவது நமக்கு முன்னரே தெரிந்துவிடும். நமக்கு முன்னரே தெரிந்தால் நாம் வேறு வேலைகளில் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் இடைவேளை எடுத்துக்கொள்ளலாம். அலாரம் வைத்துக் கொள்வது போல. ஆமா, அலாரம் வைப்பது போலத்தான். சரியா சொன்னீங்க. புரிந்தது. அலாரம் வச்சுக்கொள்ளலாம். சந்தை தொடங்குவது முதல் முடியும் வரை முழு நேர அட்டவணையை இது கொடுத்துவிடும். ஒரு முறை வர்த்தகம் செய்ய வேண்டுமா அல்லது 2 முறையா என்று தெரிந்துவிடும். இதன் சிறப்பம்சமே ஓவர் ட்ரேடிங் செய்வதை தடுத்துவிடும். சந்தை மேலே போனாலும் கீழே போனாலும் வர்த்தகம் செய்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியமில்லை. 2 வாய்ப்புகள் மட்டுமே வரும். அது காட்டும் திசையில் வர்த்தகம் செய்ய வேண்டும். ஸ்டாப் லாஸ் ஏற்பட்டால் எதிர் திசையில் சிக்னல் வந்தால் மட்டுமே வர்த்தகம் செய்ய வேண்டும். இல்லையென்றால் நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு வெளியேற வேண்டும். அவ்வளவுதான். சரி, இது ஒரு நாளுக்கானது. சரி. ஆனால் சார், இது கொஞ்சம் ஏமாற்று வேலை போல தெரியலையா? அதாவது, நீங்கள் சொன்ன அந்த 3, 6, 9 தியரி எல்லாம் இது பார்ப்பதற்கு எண் கணிதம் போல தோன்றுகிறது. இப்போதெல்லாம் இளைஞர்கள் கூட இந்த மூலாங் போன்ற விஷயங்களை அதிகம் பார்க்கிறார்கள். பிறகு தங்கள் துணையுடன் பொருத்தி பார்க்கிறார்கள். நீ 10, நான் 5 மற்றும் 3 என்று. ஆமாம், இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்களும் இதை செய்கிறீர்கள் என்றால் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இது இப்போது மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் இதுவும் அதுபோலத்தான் தெரிகிறது. நான் கொஞ்சம் கடுமையாக பேசினால் என்னை மன்னித்து விடுங்கள். நிச்சயமாக உங்கள் வாதங்களும் கேள்விகளும் நியாயமானவைதான். இது போன்ற மீம்ஸ்களை நானும் பார்க்கிறேன். நீங்க கல்யாணம் ஆனீங்களா சார்? ஆமாம், திருமணம். அப்படின்னால் இப்போது இதை பற்றி பேசி என்ன பயன்? ஆமாம், நானும் சமூக வலைதளங்களில் இருக்கிறேன். இதையெல்லாம் பார்க்கிறேன். நீங்க சொல்றது சரிதான். அதனால தான் சொல்கிறேன், நான் இதை ஓரிரு நாட்களில் நம்பிவிடவில்லை. 3 வருடங்கள் இதில் உழைத்த போது பலமுறை தோல்விகளை சந்தித்தேன். பலமுறை நான் முதலில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் வர்த்தகம் செய்தேன்.
ஆனா குறிப்பிட்ட நேரத்துல வந்து சந்தை பலமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய 3 பிஎம் ஒரு பிஎம் உத்திகளைப் போல ஆமாம். இது போன்ற பல உத்திகள் உள்ளன. ஆனால் சொல்லுவாங்களே, எதிரில் இருப்பவருக்கு ஓரிரு நாட்கள்ல தெரிந்துவிடும். இந்த நேரத்துல தான் ரீடெயில் ட்ரேடர்கள் ஆக்டிவாக இருப்பார்கள் என்று. புரி எனவே நேரச் சுழற்சி தானாகவே மறுசுழற்சி அடையும் வகையில் இதை உருவாக்கியுள்ளேன். இப்போது நடந்தது போல. அது தானாகவே மறுசுழற்சியாகி முழு நேரத்தையும் ரீசெட் செய்யும். அந்த 3, 6, 9 தத்துவத்தின் அடிப்படையில் இது முழுமையாக மறுசுழற்சி அடைகிறது. இப்போது இது சில நேரங்களில் 3 பெருக்கல் அதாவது 6ஆக இருக்கலாம், 3 கூட்டல் 6ஆக இருக்கலாம். இந்த கருத்தில் எல்லாம் வேறுபட்டவை, இந்த இன்டெக்ஸில் எல்லாம் வேறுபட்டவை. நான் இப்போது உங்களுக்கு வேறு நேரத்தை காட்டுவேன். ஃபின் நிஃப்டில இது வேற நேரத்தை காட்டும். நிஃப்டில எவ்வளவு இருந்ததுன்னு பார்த்தீங்க, கிட்டத்தட்ட 10:30 போல இருந்தது. சரி, ஆமா. ஆனா இங்கே பாருங்க 10:45 மற்றும் 13:45. எனவே நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வர்த்தகம் செய்கிறேன் என்று அர்த்தமல்ல. இந்த கணக்கீடுகளை ஏற்கனவே அந்த எண்களின் கணித விஷயங்களை எனது கோடிங்கில் சேர்த்துள்ளேன். அது தானாகவே மறுசுழற்சியாகி நேரத்தை காட்டுகிறது. எனவே இந்த சுழற்சியை நான் சோதித்துப் பார்த்தேன். இப்போது நீங்க கேட்கறது போல, சார் இது பேங்க் நிஃப்டி என்று நான் உங்களுக்கு இன்னொன்றை திறந்து காட்டுகிறேன். சரி, ஃபின் நிஃப்டி எதுவாக இருந்தாலும் இப்படி நீங்க சென்செக்ஸ் திட்டமிட்டிருப்பீர்கள் இல்லையா? எனவே ஃபின் நிஃப்டியை வந்து எடுத்துக்கொள்வோம். எதிலும் நான் என்ன செய்கிறேன் என்றால், ஒருவேளை இன்றைய தினமே உங்களுக்கு தெரியலாம். அதனால தான் நான் என்ன செய்கிறேன் என்றால், எப்போதும் நீண்ட காலத்தை காட்டுகிறேன். இன்றைய லாபம் சிறியதாகவோ பெரியதாகவோ இருக்கலாம். நான் உங்களுக்கு எப்போதும் இது சென்செக்ஸ் ஆயிட்டது. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக காட்டுகிறேன். எந்த இண்டெக்ஸிலும் இது காலையிலேயே உங்களுக்கு தெரிவித்துவிடும். அதிகாலையிலேயே. சரி, இதிலும் சிறிது நேரத்தில் வரும். நேரமெல்லாம் ஒருவேளை நஷ்டம் ஏற்பட்டால் அது கியரை மாற்றி உங்களை முழுமையா காப்பாற்றும். பாருங்கள், சென்செக்ஸும் கூட சரியாக. இங்கிருந்து தான் எங்களது முதல் புக்கிங் நடந்தது. நஷ்டத்தை மிகச் சிறியதாக இங்கேயே முடித்துவிடும். சிக்னல் கிடைத்ததும் இங்கிருந்து இதுவரை முழுமையாக ஈடுகட்டும். எல்லாம். இதன் பின்னணியில் உள்ள தர்க்கத்தை பற்றி சொல்கிறேன். இப்போது யாராவது RSI என்று சொன்னால், ஆம், RSI 30க்கு கீழே சென்றால் வாங்க வேண்டும், 70க்கு மேல் வந்தால் விற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே விஷயத்தை மற்ற ஆய்வாளர்களிடம் பார்க்கிறேன். 50க்கு மேல் சென்றால் வாங்க வேண்டும். ஏனென்றால் அங்கிருந்து பலம் கிடைக்கிறது. அது 30 அல்லது 50க்கு கீழே சென்றால் அது மிகவும் பலவீனமாகிவிடும். எனவே ஒவ்வொருவரின் கருத்தும் வேறுபட்டது. அதாவது ஒவ்வொருவரின் கற்பனை அல்லது கருத்து, அதன் பார்வை மாறுபடும். சரி. யாராவது RSIயில் 50க்கு மேல் பலத்தை பார்த்து வாங்குகிறாங்க. யாராவது இல்லை 70இல் இது சோர்ந்துவிடும், மீண்டும் வரும் என்கிறார்கள். எனவே ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து உண்டு. எனக்கு தேவை ஆதாரம். நாம் எதை செய்தாலும் அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும். RSI செய்கிறோம், ஸ்டோகாஸ்டிக் செய்கிறோம், பலர் EMA கிராஸ் ஓவரில் செய்கிறாங்க. இப்படி பல உள்ளன. சரி. ஆனால் அது முக்கியமல்ல. எனக்கு தேவை நாளின் இறுதியில, மாத இறுதியில, ஆண்டின் இறுதியில கிடைக்கிற முடிவு என்ன கிடைக்குது? நான் இதையெல்லாம் பண்ணியிருக்கேன். நானும் பல தொழில்நுட்பங்கள், பல அடிப்படைகளை பயன்படுத்தியுள்ளேன். அதிலிருந்து நான் இன்னும் பல கண்டுபிடிப்புகளை செய்துள்ளேன். அவை ஏற்கனவே சோதனையில் உள்ளன. இதுவரை நான் இன்டெக்ஸ் காட்டுகிறேன். ஈக்விட்டி மற்றும் கிரிப்டோ சந்தையிலும் எனது கண்டுபிடிப்புகள் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ளன. இல்லையா? நான் இதில் ஒரு சிறிய முன்னோட்டத்தை உங்களுக்கு பிறகு காட்டுவேன். ஆனால் தற்போதைய தரவுகளில் அதை பார்க்க முடியாது. 3 மாதங்களுக்கு முந்தைய தரவுகளில் அதை பார்ப்போம். சரி, நான் தற்போதைய தரவையும் காட்டுவேன். ஆனால் இது கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே செய்யப்படுகிறது. தற்போதைய தரவை காட்டுவதால் நான் யாருக்கும் எதையும் வாங்கவோ விற்கவோ பரிந்துரைக்கவில்லை. சரி, இது ஒரு பரிந்துரை அல்ல, அறிவுக்காக மட்டுமே. ஆமாம், இது ஒரு மறுப்புரை. நாங்கள் அறிவு நோக்கத்திற்காக மட்டுமே செய்கிறோம். சிலர் கடந்த காலத்திலே லாபம் கிடைத்திருக்கலாம், இப்போது காட்டுங்கள் என்று சொல்வார்கள். அதனால்தான் தற்போதைய தரவையும் காட்டுகிறோம். சரி, இதுக்கான அறிக்கைகளை நம்ம பிறகு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த பங்கு அல்லது எது பிடிக்கும் என்று சொல்லுங்கள். உங்கள் விருப்பம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் எதுவாக இருந்தாலும் சரி. இந்த எண்கள் வேலை செய்கிறதா இல்லையா என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அதன் சிறிய மாயாஜாலத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், எந்த பங்கை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். புரிந்தது சார். ஆனால் நீங்கள் எனக்கு காட்டிய இதே இண்டிகேட்டரை நான் பயன்படுத்த விரும்பினால் இந்த இண்டிகேட்டர் எனக்கு எங்கே கிடைக்கும்? மேலும் நீங்கள் இங்கே வெவ்வேறு அமைப்புகளை மிக விரைவாக மாற்றிக்கொண்டிருந்தீர்கள் இல்லையா? அதை பற்றி நீங்கள் இன்னும் விரிவாக விவாதிக்கவில்லை. எனவே அந்த விவரங்கள் அனைத்தையும் செயல்படுத்துதலுடன் கற்றுக்கொள்ள விரும்பினால் நான் அதை எப்படி கற்றுக்கொள்வது? நிச்சயமா நீங்கள் சொன்னது போல நான் மாற்றி காட்டினேன். என்றால் நான் இப்போ ஒரு ட்ரெய்லரைத்தான் காட்டிக் கொண்டிருந்தேன். முழுப்படம் இன்னும் பாக்கி இருக்கிறது. சரி, பரவாயில்லை நேயர்களே, கவலைப்பட தேவையில்லை. இதை நான் ரகசியமாக வைத்திருக்கலை. இது அனைத்தும் உங்களுக்காகத்தான். நாம் கற்றுக்கொண்ட அனைத்து விஷயங்களும் இதனுடன் விரிவாக இந்த அமைப்பை நீங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும், எந்த ஸ்கிரிப்டில் எந்த நேர இடைவெளியில் வர்த்தகம் செய்ய வேண்டும் மற்றும் அதன் பேக் டெஸ்ட் அறிக்கையுடன் இவை அனைத்தும் அப்சர்ச் தளத்தில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் உள்ளன. அந்த இணைப்பை கிளிக் செய்தால் அனைத்து விவரங்களும் அங்கே கிடைக்கும். மேலும் பயிற்சியுடன் கூடிய முழுமையான பாடநெறி விவரங்களும் கிடைக்கும். எனது பேக் டெஸ்ட் அறிக்கைகள், AI கருவிகள், கால்குலேட்டர், இடர் மேலாண்மை என அனைத்தும் இந்த பாடநெறியில் நான் அனைத்தையும் வைத்துள்ளேன்.
ஆப்சர்ச் தளத்திலே இந்த பாடநெறி உங்களுக்கு கிடைக்கும். அருமை. எனவே நீங்களும் இதே கருவியை பயன்படுத்தி இண்டிகேட்டரை பயன்படுத்தி வர்த்தகம் செய்ய விரும்பினால் விளக்கத்தில் உள்ள இணைப்பை பார்க்கலாம். அங்கே உங்களுக்கு அனைத்து விவரங்களும் கிடைக்கும். சாரின் விரிவான பாடநெறியும் கிடைக்கும். சரி சார், பங்குகளை பார்ப்போம். ஆனால் அதற்கு முன் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருந்தது. அதாவது இண்டிகேட்டர்களை ஒருவர் ஒரு விதமாகவும் மற்றொருவர் வேறு விதமாகவும் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அனைத்து இண்டிகேட்டர்களும் விலை அல்லது அளவை அடிப்படையாகக் கொண்டவை. சரி, நீங்கள் RSI என்று சொன்னது போல அது அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏற்பட்ட விலை மாற்றத்தின் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தை காட்டுகிறது. நித்ய மூவிங் அவரேஜஸ் என்பது விலையின் சராசரி. உங்கள் பிவோட் பாயிண்ட்ஸ் என்பது ஒரு வகையில் முன்பு உருவான அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச விலைகளின் கணக்கிடப்பட்ட சராசரி பகுதியாகும். நம்மிடம் ஃபிபோனச்சி உள்ளது. இவை வெவ்வேறு விஷயங்கள். சரி, இவை விலை மற்றும் அளவிலிருந்து உருவாகின்றன. ஆம். நாம் பார்க்கிற இந்த டைம் மெஷின் இண்டிகேட்டர் என்பது ஏதோ ஒரு காலக் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டதாகும். இது நேரம் பற்றிய ஒரு கருவி என்று சொல்லலாம். சரி, விலை மற்றும் அளவு ஆகியவை மூலத்தரவுகளாக இருக்கிறோம் இடத்தில. இது ஒரு கோட்பாடு தானே சார்? அதாவது நம்முடைய ஒரு யோசனை மாதிரிதான். ஆமாம், நிச்சயமா, நிச்சயமா. எனவே நீங்கள் சொன்னது போல RSIயை நானும் பயன்படுத்தியும் இருக்கிறேன். ஆனால் விஷயம் என்னவென்றால், விலை மேலே செல்லும்போது அது பலம் என்றும் வாங்க வேண்டும் என்றும் சிலர் அளவை வைத்து புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அளவு அதிகமாகிவிட்டது, இனி இது நிலைக்காது என்றும் சிலர் கருதுகிறார்கள் இல்லையா? அங்கேயே பார்வை மாறுகிறது. ஒருவர் பலத்தை பார்க்கிறார், மற்றொருவர் அங்கிருந்து பலவீனத்தை பார்க்கிறார். சரி. உதாரணமாக ஒரு கார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது என்று வச்சுக்கொள்வோம். அப்ப இது நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இது வேகம் அதிகமாக இருக்கிறது, வெகு தூரம் செல்லும் என்று. மற்றொருவர் என்ன பார்க்கிறார் என்றால், 100 வேகத்தில் செல்கிறது, இனி வேகம் அதிகரிக்காது, இனி குறையும் என்று. 100லிருந்து 90, 80க்கு வரும் என்று பார்வை அங்கேயே மாறுகிறது. இரண்டுமே அங்கேதான் இருக்கின்றன. ஆனால் அதே போல நீங்கள் என்று சொன்னீர்கள், ஃபிபோனச்சி என்று சொன்னீர்கள் இல்லையா? நிச்சயமாக ஃபிபோனாச்சி என்பது ஃபிபோனாச்சியின் கணக்கீடு எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நேரடியாக அப்படி வரவில்லை. அது நமது வாழ்க்கை, அதாவது வாழ்நாள் முழுவதும் நமது டிஎன்ஏவிலும் கூட ஃபைபு கணக்கீடு இருக்கிறது. நமது பூக்களிலும் கூட இருக்கும் கணக்கீடு ஃபிபி உடன் தொடர்புடையது இல்லையா? எனவே அந்த ஃபீபின் தர்க்கங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டிலும் கூட வேலை செய்கின்றன இல்லையா? எனவே ஸ்டாக்கில் இருக்கும் ஃபைபி நிலைகள் 0.68 முதல் 3.61 வரை. நீங்கள் பார்க்கும் நிலைகளை கூட்டினால் 9 தான் வரும். 3.618. நீங்க ஃபிபை பார்த்தால், நான் ஒருமுறை ஃபிபை போடுகிறேன், அதன் முக்கியமான வலுவான புள்ளிகள் இருக்கும் இல்லையா? நான் சும்மா ஃபிபை வரைகிறேன், நம்ம ஃபிபை வரைகிறோம். இந்த மாதிரி நம்ம ஃபிபை இப்படி வரைஞ்சு கொள்கிறோம் இல்லையா? ஹை மற்றும் இதை வரைந்து கொள்கிறோம். ஆமாம். சரியா? இங்க நம்ம பார்ப்போம். இங்கே இதுவும் இருக்குது 0.618. சரி, 618. இது உங்களுக்கு புரிகிறதா? 6 கூட்டல் 1 என்பது அதாவது 7 ஆகும். அதேபோல் 7 மற்றும் 8 சேர்த்தால் 15 கிடைக்கும். 15 அங்கு ஒன்று கூட்டுத்தொகை 6 ஆகும் இல்லையா? இப்போது நான் கீழையும் காட்டுகிறேன். இங்கே நமது வலுவான புள்ளி வரும்போது நாம் இலக்குகளை நிர்ணயிக்கிறோம் அல்லது மாற்றுகிறோம். இங்கே 3.618. இதை முழுமையாக செய்யுங்கள். 3 கூட்டல் 6 கூட்டுத்தொகை 9, 9 கூட்டல் 1 10, 10 கூட்டல் 8 18. 18இன் கூட்டுத்தொகை 1 மற்றும் 8ஐ கூட்டினால் 9 இல்லையா? எனவே இதுவும், அதாவது நான் இதை மட்டும் சொல்லவில்லை, நீங்கள் எதைச் சொன்னாலும் ஃபிபில் கூட இதை செய்கிறேன். எனவே இதேபோல் சில கணக்கீடுகள் நமது கேன் தியரியிலும் உள்ளன. உங்களுக்கு கேன் தியரி தெரிந்திருக்கும். எனவே நான் கேன் தியரிக்குத்தான் வரவிருந்தேன். கேன் தியரியும் இதே போலதான் ஒலிக்கிறது. இதன் மூலம் கேன் தியரி வேலை செய்கிறது. பல்வேறு சந்தை மந்த நிலைகளை நேரத்தை கணிக்க முயற்சி செய்தார்கள். நிச்சயமாக, நிச்சயமாக. எனவே அது வால்யூமை அடிப்படையாக கொண்டதோ அல்லது விலையை அடிப்படையாக கொண்டதோ அல்ல இல்லையா? ஆனால் கேன் தியரி என்பது ஒரு வகையான கோட்பாடு. அது உங்களுக்கு முழுமையாக வேலை செய்கிறது. இது மட்டுமல்ல, நீண்ட காலத்திலும் திருத்தங்கள் எப்போது வரும் அல்லது சுழற்சி எப்போது மாறும் என்பதை கேன் தியரி மூலம் நாம் கணக்கிடுகிறோம். அது நிரூபிக்கப்பட்டது, வேலை செய்கிறது. 100% எதுவும் உண்மையில்லை, ஆனால் வேலை செய்கிறது. ஆனால் கேன் தியரி இன்ட்ராடேயில் பெரும்பாலும் இன்ட்ராடே வர்த்தகர்களுக்கு அதில் சிக்கல்கள் வருகின்றன. என்னிடம் பல கருவிகள் உள்ளன. உதாரணமாக நிலவு, அதாவது நாம் நிலவு கணக்கீடுகளை செய்கிறோம். பலர் நிலவு சுழற்சியை செய்கிறார்கள். 15 நாட்களின் நிலவு சுழற்சி. இப்படித்து நான் சொன்னால் நீங்கள் சிரிப்பீர்கள். 15 நாட்களை கூட்டினால் 1 5 6 தான் வரும் இல்லையா? எனவே அனைத்தும் 3 6 9 உடன் இணையும் போது இது வேலை செய்யாது என்று நாம் ஏன் மறுக்க வேண்டும்? ஆமாம், இது வேலை செய்யவில்லை என்றால் நாம் ஏன் அறிக்கைகளில் எஃப்இபி வேலை செய்கிறது, நிலவு சுழற்சி வேலை செய்கிறது, லூனர் சைக்கிள், நிலவு சுழற்சி, கேன் தியரி வரை பார்க்கிறோம். இவை அனைத்தும் வால்யூம் மற்றும் விலையுடன் தொடர்பு இல்லாதவை. ஆனால் அவற்றின் தொடர்பு ஸ்டாக் மார்க்கெட்டில் முடிவுகளை தருகிறது. மேலும் ஒரு விஷயம், 3 6 9 உடன் முழு பிரபஞ்சமும் ஒத்திசைந்து இயங்குகிறது என்று உங்களுக்கு தெரியும் போது ஸ்டாக் மார்க்கெட் ஏன் இயங்காது இல்லையா? நமது வாழ்க்கை முறை, நமது இயற்கை, நமது முழு பிரபஞ்சமும் இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் போது, ஒத்திசைந்திருக்கும் போது ஸ்டாக் மார்க்கெட் ஏன் இருக்காது? இருக்கலாம் இல்லையா? ஆமாம்.
ஆனால் இந்த சாத்தியம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். எனவே அந்த சாத்தியத்திற்காக நான் முழுமையாக 3 ஆண்டுகள் இதில் முதலீடு செய்துள்ளேன். அதன் பிறகு பல அறிக்கைகளை பார்த்து இதைச் செய்துள்ளேன். இல்லை, இது இல்லை. கணக்கீடு என்பது பல சேர்க்கைகள். நான் அதை பலமுறை மாற்றியுள்ளேன். ஆனா இப்ப இந்த வெளிவந்துள்ள இந்த காம்பினேஷன் தானாகவே சிங்க் ஆகிறது, தானாகவே ரீசைக்கிள் ஆகிறது. அதுவும் சரியான நேரத்தில நடக்கிறது. நான் இதுக்கு நேரம் ஒதுக்குறதே இல்லை. இன்னைக்கு நான் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு 4 நாட்கள் என்கிட்ட இல்லைனாலும், அது தானாகவே நேரத்த ரீசைக்கிள் செஞ்சு குடுத்துக் கொண்டே இருக்கும். இதுதான் இந்த சிஸ்டத்தின் சிறப்பு. இல்லையா? சுருக்கமா சொன்னா முடிவுகள். முடிவுகள் தான் முக்கியம். சரி சார், முடிவுகளைப் பத்தி பேசுவோம். ஆனால் நீங்கள் காட்டிய இந்த ஆரஞ்சு கேண்டிலை ஒருமுறை நடைமுறையில் பார்ப்போம். நீங்கள் சரியாக எங்கே வாங்குகிறீர்கள், எங்கே விற்கிறீர்கள், உங்கள் ஸ்டாப் லாஸ், என்ட்ரி டார்கெட்கள் என்ன என்பதை பார்ப்போம். இது எப்படி செயல்படுகிறது என்று பார்ப்போம். அதன் பிறகு ஏதேனும் கருத்து இருந்தால் நாம் விவாதிக்கலாம். சரி, அப்படியே பண்ணலாம். சரி, நான் இப்போது காலண்டரை திறந்து விட்டேன். காலண்டரில் நான் தேதியை மட்டும் மாற்றாமல் முழு மாதத்தையுமே மாற்றுகிறேன். நீங்கள் எங்கே சொல்கிறீர்களோ அங்கே நான் நிறுத்தி விடுவேன். சரி. பிப்ரவரியிலிருந்து பார்ப்போம் சார். பிப்ரவரியிலிருந்து பார்ப்போம். சரி, பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே எடுத்துக்கொள்வோம். ஆமாம். ஏதாவது ஒரு தேதியை தோராயமா தேர்ந்தெடுப்போம். பிப்ரவரி எங்கே போனது? பிப்ரவரி. பிப்ரவரி 1 இல்லையா? இந்த தேதியை பாருங்கள். நான் பிப்ரவரி 1ஆம் தேதியையே எடுக்கிறேன். இதோ இங்கே காலை நேர டைமிங் எங்கே போனது? பிப்ரவரி 1. அட, பிப்ரவரி 1 என்ன நாள்? அது இதுதான் என்று நினைக்கிறேன். பட்ஜெட் நாள் இல்லையா? பட்ஜெட் நாள் நிச்சயமாக அதிக ஏற்ற இறக்கம் கொண்ட அந்த நாளில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். காலை 10:25, 9:45. ஆம், காலையில் 9:25க்குத்தான் சந்தை தொடங்கியது. எதுவாக இருந்தாலும் சரி, இங்கே பட்ஜெட் நாளில் அதிக ஏற்ற இறக்கம் இருக்கும்போது கூட இது என்ன நேரத்தை காட்டுகிறது என்று பார்ப்போம். சற்று முன்னோக்கிச் செல்வோம். ஆம், நேரம் என்ன? 10:45 மற்றும் 13:45 இல்லையா? 10:45, 13:45. அந்த நேரம் வரை செல்வோம். அங்கே ஒரு மஞ்சள் நிறம் உருவாகும். இதோ பாருங்கள், மஞ்சள் நிறம் வந்துவிட்டது இல்லையா? இப்போது இதன் பின்னணியில் உள்ள கான்செப்ட் என்னன்னு சொல்கிறேன். கான்செப்ட் என்னவென்றால், இந்த ஆரஞ்சு நிறத்திற்கு மேலே ஏதேனும் ஒரு பச்சை நிற கேண்டில் முடிவடைந்தால் சரி. நீங்க மேல் நோக்கிய திசையில வாங்குறதுக்கு திட்டமிட வேண்டும். சரியா? சரி. ஒருவேளை சிவப்பு நிறத்தில் முடிந்தால் கீழ் நோக்கிய திசையில் திட்டமிட வேண்டும். அவ்வளவுதான். சரி, நான் இப்போது இதை ப்ளே பண்றேன். சரி, இப்போது என்ன நடந்தது? நேரடியாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிவிட்டது. ஆமாம். இப்போதைக்கு நான் ப்ளே பண்றேன். உங்கள் நஷ்டம் குறைவாகவே இருக்கும். இதன் இலக்கு குறைந்தபட்சம் 1க்கு 2 அல்லது 1க்கு 3 என்ற விகிதத்தில் இருக்கும். ஆம், நான் இதை செய்கிறேன். ஒரு நிமிடம். இந்த கேண்டிலில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஏற்பட்டது. ஸ்டாப் லாஸ் ஏற்பட்ட பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பாருங்கள். நான் ஒரு தேதியை தோராயமாகத்தான் தேர்ந்தெடுத்தேன். இது 100% பலன் தரும் என்று நான் சொல்லவில்லை. எனவே நஷ்டம் ஏற்படத்தான் செய்யும். அது உங்கள் கண் முன்னாலேயே நடக்கிறது. ஆனால் நான் இத்தனை ஆண்டுகளாக சந்தையில் இருந்த அனுபவத்தில் சொல்கிறேன். உங்களுக்கு 80% துல்லியம் கிடைக்கலாம், 70 அல்லது 30 கூட கிடைக்கலாம். ஆனால் முக்கியமானது உங்கள் ரிஸ்க் டூ ரிவார்டு விகிதம் தான். 30% துல்லியம் இருந்தாலும் பொதுவாக 50 முதல் 70% இருக்கும். ரிஸ்க் டூ ரிவார்டு சரியானால் 30%த்திலும் வெற்றி பெற முடியும். சரிதான். இங்கே நான் அதை காட்டுகிறேன். இது முடிந்து விட்டது. இப்போது அடுத்த கேண்டிலில் வேகத்தை சற்று குறைக்கிறேன். இப்போது என்ன நடந்தது அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் ஏற்பட்ட போது கேண்டில் அதுக்கு கீழே முடிவடைந்து விட்டது. சரி. எனவே இது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும். அப்பதான் விற்பனைக்கான சிக்னல் வரும். இதுதான் இதன் ஸ்டாப் லாஸ். இப்போ இதோட டார்கெட்ஸ் எல்லாத்தையும் இங்கே காட்டுறேன். ஸ்டாப் லாஸ் இவ்வளோ கம்மியா இருக்கும்போது நான் ஒவ்வொன்றா மூவ் பண்றேன். அப்போ அந்த டார்கெட்ஸ் வரும். இப்போ இங்கே பாருங்க, டார்கெட்ஸ் 1, டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3, டார்கெட் 4. முடிஞ்சது எவ்வளோ? 1க்கு 5. 1க்கு 5 டார்கெட் முழுசா முடிஞ்சிருச்சு. அப்புறம் இதுவும் இருக்கு. பல நேரங்கள்ல இப்படி நடக்கும். பாருங்க, நான் ஒரு ட்ரேடர். அதனால எல்லா கோணத்திலையும் யோசிப்பேன். பல நேரங்கள்ல என்னன்னா 1க்கு 5 என்ன 1க்கு 50 கூட போகும். அப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும். சரிதான். அந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகும்னா, நமக்கு வந்த லாபம் எல்லாம் போயிடும். அதனால இதுல ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம். நான் டபுள் கிளிக் பண்றேன். அதுதான் எனேபிள் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ். உங்களுக்கு தெரிகிற இந்த எனேபிள் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் இதுதான். இப்போ இதை ஆன் பண்ணிட்டு அதே விஷயத்த மறுபடியும் ரீப்ளே பண்றேன். இப்போ என்ன ஆகும்னா, உங்களோட நஷ்டங்கள் எல்லாம் எப்படி இப்போ வந்துருச்சு. இது உங்களோட ஸ்டாப் லாஸ். சரி, டார்கெட் பெருசா கொடுத்துருக்கோம், உங்களுக்கு பெருசா கொடுத்துருக்கோம். இப்போ நான் இதை அடுத்ததுக்கு கொண்டு போறேன். இது இப்போ கணக்கு பண்ணும். அதாவது எவ்வளவு ஸ்டாப் லாஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி 1, 2, 3, 4ன்னு அதுவே எடுத்துக்கும். இப்படி இது முழுசா செட் ஆகிடுச்சு. இப்போ என்னன்னா, வேகமா 5 நிமிஷத்துல பண்றோம். அதனால 5 நிமிஷத்துல க்ளோஸ் ஆனதும் இவ்வளவு தூரம் போயிடுது. ஆனா பாருங்க, உங்களோட ஸ்டாப் லாஸ் ட்ரெயில் ஆகுது. உங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்ததுன்னு நினைக்கிறேன். சரிதான். இப்போ பாருங்க, இங்கே வந்துருச்சு இல்லையா?
சரி, இப்போ நாம அடுத்ததுக்கு மூவ் பண்ணும்போது அதே மாரி இங்கேயும் வந்துருச்சு. சரிதான். அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒருவேளை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனா கண்டிப்பா ஆகலாம். மார்க்கெட் ஒரே வழியில தான் போகும்னு எந்த உத்தரவாதமும் இல்ல. அதனால பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். நான் இதுல அந்த பாதுகாப்ப வச்சிருக்கேன். இப்போ மார்க்கெட் இன்னும் கீழ போகும். ஒருவேளை 1க்கு 5. இங்கிருந்து திரும்பலாம். அதனால தான் நான் ப்ளே பண்றேன். இப்போ பாருங்க, அது இப்போ உங்களோட 3வதுக்கு வந்துருச்சு. சரி. இப்போ அது 1க்கு 5 டார்கெட்ட தொட்டதும் அது குளோஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஒருவேளை இது ரிவர்ஸ் ஆகியிருந்தாலும் உங்களுக்கு லாபத்த குடுத்துட்டு தான் போயிருக்கும். ரிவர்ஸ் ஆகாததால முழு டார்கெட்டையும் குடுத்துட்டு போயிருக்கு. அப்போ நாம அதாவது ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பத்தி சொன்னா, நம்ம ரூ. 1000 ரிஸ்க் எடுத்தா ரூ. 5000 டார்கெட்டையும் வைக்கிறோம். சரி. சரி, ஒருவேளை 1க்கு 2க்கு அப்புறம் திரும்பலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் குறைஞ்சது 1க்கு 2 அல்லது 1க்கு 5 எடுப்பேன். இது எதுல வேணும்னாலும் பண்ணலாம். நீங்க ஒரு தேதிய சொல்லுங்க. எந்த தேதியா இருந்தாலும் சரி. நான் இப்போ இந்த தேதியிலிருந்து மாத்தி இந்த தேதி இல்ல. பிப்ரவரில நல்ல மூவ்மென்ட் இருந்தது. அதுல இருந்தது. இப்போ என்ன மே மாசம் வந்துருச்சா, நான் மறுபடியும் அங்கேயே போறேன். உங்களுக்கு பிப்ரவரி தான் பிடிச்சிருந்தது. இப்போ சரி, சென்செக்ஸ் உங்களுக்கு எதுல ரொம்ப பிடிக்கும்? நிஃப்டி தானே. நான் உங்களை நிஃப்டிக்கு கூட்டிட்டு போறேன். சரி. அதே பிப்ரவரி, ஆனா அதே தேதி இல்ல. இயக்கம் இருக்கும். நான் உங்களை பிப்ரவரி மாதத்திற்கே அழைத்துச் செல்கிறேன். மேலும் நான் அதன் ஏதேனும் இல்லையா, இங்கே ஏதேனும் ஒரு ரேண்டம் தேதியை நான் எடுக்கிறேன். சந்தை மேலேயும் கீழேயும் இருபுறமும் சென்றிருக்கும். இது என்ன தேதி? எனவே நாம் 1ஆம் தேதியை எடுக்க வேண்டாம். ஏனென்றால் 1ஆம் தேதி இயக்கம் இருந்தது. ஒருவேளை நிஃப்டியிலும் அன்று அதே இயக்கம் இருந்திருக்கலாம். உங்களுக்கு பெரிய லாபம் கிடைத்திருக்கலாம். நாம் 5 நாட்கள் முன்னும் பின்னும் செல்வோம். ஏதேனும் ஒரு தேதியில. என்ன தேதி தெரிகிறது? பிப்ரவரி 6 இல்லையா? பிப்ரவரி பாதி 6ஆம் தேதி காலைக்கு செல்வோம். முழு காலை நேரத்திற்கும் செல்வோம். இப்போது நாம் செல்வோம். இதன் நேரம் என்ன? 10:45 மற்றும் 13:30. சரி. 13:30 இல்லை. முந்தையது வேறாக இருந்தது. எனவே இப்போது இதில 10:45 வந்துவிட்டதா? இல்லை, இல்லை. இன்னும் வரவில்லை. கொஞ்சம் வேகமாகச் செய்வோம். 10:30 வரப்போகிறது. இப்ப நான் இங்கே முதல்ல நிறுத்துகிறேன் இல்லையா? இப்போது மேல் நோக்கி முடிவடைந்துள்ளது. சரி. மேல் நோக்கி இதன் பொருள் நாம மேல் நோக்கி வர்த்தகம் செய்ய வேண்டும். ம். இப்போ நாம் கொஞ்சம் மெதுவாக்குவோம். அந்த சிக்னல் வரும். இதோ சிக்னல் வந்துவிட்டது. இல்லையா? சிக்னல் வந்துவிட்டது. இப்போது இது உங்களுக்கு கொடுக்கும் இலக்கு. இது குறைந்தபட்சம் 1க்கு 3 என்ற விகிதத்தில இருக்கும். முதல் இலக்கு. இது மீண்டும் சோதிக்கப்பட்டால் 1க்கு 5 வரைக்கும் இலக்கை கொடுக்கும். மீண்டும் சோதிக்கப்படாமல் உயர்வை உடைத்தால் உங்களுக்கு 1க்கு 3 இலக்கை கொடுக்கும். சரி. இதை நீங்கள் மேல் நோக்கியும் பண்ணலாம். நான் இதில 1க்கு 3 என்பதை இயல்பாக வச்சுள்ளேன். சரி. இதை வைத்துள்ளேன். ஆனால் நீங்கள் இத மாற்றி அமைக்கலாம். உங்களுக்கு இலக்கு இவ்வளவு வேணாம் அப்படின்னால் 1க்கு 1, 2, 3, 4, 5 என நீங்கள் 1ஐ அணைத்துவிட்டு அனைத்தையும் மூடலாம். அப்போது 1க்கு 5 என்பது இவ்வளவு காட்டும். இப்படியும் காட்டும். ம். சரி, இப்போது நான் இதை இயக்குகிறேன். முடிஞ்சது. சரி, இது முடிந்துவிட்டது. இப்போது நான் உங்களை இன்னும் கொஞ்சம் வேகமாக அழைத்துச் செல்கிறேன். இப்போது நீங்கள் புக் செய்யலாம் அல்லது ட்ரெயிலும் செய்யலாம். நான் புக் அல்லது ட்ரெயில் செய்யலாம். ஆனால் இப்போது அடுத்த நேரத்துக்கு காட்டுகிறேன். எவ்வளவு இருந்தது? 13:30. அதாவது 1 மணி 30 நிமிடங்கள். ஆம், 1 மணி 30 நிமிடங்கள். இதில என்ன காட்டியது? மீண்டும் வாங்கும் பக்க சிக்னல். ஏனெனில் மேல்புறம் முடிவடைந்தது. அவ்வளவுதான். ஸ்டாப் லாஸ் என்னன்னு பாருங்க. நான் இத்தனை ஆண்டுகள் சந்தையில இருந்திருக்கிறேன். எனவே எனக்கு தெரியும் 4 மணி நேரம், 1 மணி நேரம் இதற்கு அதிக வலிமை இருக்கும். ஒவ்வொரு மணி நேரத்திலும் சந்தை தனது போக்கை மாற்றுகிறது அல்லது 4 மணி நேரத்தில் உலகளாவிய சந்தைகளில் 4 மணி நேரத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. 4 மணி நேர கேண்டில் இல்லையா? ஆனால் நமது இந்திய சந்தையில ஒரு மணி நேர கேண்டில் மிகவும் வலுவாக இருக்கும். எனவே நான் என்ன செய்கிறேன் என்றால், 1 மணி நேர கேண்டில் இல்லை. எங்கிருந்து இந்த ஒரு சிக்னல் வருகிறதோ அதற்கு 12 கேண்டில்கள் பின்னால், அதாவது முழு 12, 12, 50, 60. 1 மணி நேரம். ஆம். 1 மணி நேரத்தின் குறைந்தபட்ச அளவே எனது ஸ்டாப் லாஸ் ஆக இருக்கும். சரி. அதனால தான் இது இவ்வளவு வலுவாய் இருக்குது. அதை உடைத்தால் அது முழுமையாக திரும்பிவிடும். அப்படி என்றால் அதற்குள்ளே நேரக் கோட்பாடு சார்ந்த தர்க்கம் எதுவும் இல்லையா? அதாவது எந்த நேரத்தில் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிவிக்கவே நேரக் கோட்பாட்டை உருவாக்கினேன். ஆனால் நான் ஒரு தொழில்நுட்ப ஆய்வாளர். எனவே இதில் தொழில்நுட்ப அம்சங்களைச் சேர்ப்பது எனது கடமை. மேலும் நான் ஒரு இடர் மேலாண்மையை பின்பற்றுகிறேன். அதைப் பற்றியும் இப்போது உங்களுக்கு சொல்வேன். தொழில்நுட்ப ரீதியாக நான் இதை செய்தேன். எனக்கு நேரம் கிடைத்துவிட்டது. திசையை யார் தருவார்கள்? டைம் மெஷின் திசையை தருவதில்லை. திசையில் நான் சில தொழில்நுட்ப அம்சங்களை சேர்த்துள்ளேன். சரி. ஆமாம். இல்லையா? அது ஒரு வலிமையான கேண்டில் என்றால், யாராவது மதியம் 3 மணி நேரத்தில் வர்த்தகம் செய்கிறார்கள் என்றால், அவர்கள் என்ன செய்வார்கள்? 3 மணி நேரத்தின் லோவை உடைத்தால் கீழே போகும். ஹையை உடைத்தால் மேலே போகும். ஏன்? ஏனால் அது ஒரு பவர் கேண்டில். அது எந்த பக்கம் பிரேக் ஆகிறதோ அந்த பக்கம் நகரும். எனவே இங்கே எனக்கு நேரம், முக்கியமாக டைமிங் தான் தேவைப்பட்டது. எந்த டைமிங்? வலிமையான டைமிங். அதாவது அவங்க சொல்லுவாங்களே,
இந்த 3, 6, 9 என்பது ஒரு ஆற்றல் அம்சம். அது ஒரு விரிவாக்கம். அதாவது என்ன சொல்றது? அதன் பரிமாணங்கள் திறக்கின்றன. சரி. பரிமாணங்கள் திறக்கின்றன. இதற்குள்ள சென்றால் உங்களுக்கு மெய்சிலிர்த்துவிடும். அந்த 3, 6, 9 அவ்வளவு ஆழமான மர்மம் இருக்கிறது. இல்லையா? எனவே நான் அந்த மர்மத்தை இங்கே நேரில் பார்த்து முடிவுகளை கொண்டு வருகிறேன். இப்போது இதை பாருங்கள். இது எனது 2வது ட்ரேட். இங்கே எனக்கு ஹை சைடில் ட்ரேட் கிடைத்துள்ளது. இப்படி நான் இதை ப்ளே பண்றேன். சரி. இப்போது நான் இதை சற்று பின்னோக்கி நகர்த்துகிறேன். பாருங்கள். இது என்ட்ரியில ரீடெஸ்ட் செய்துள்ளது. சரி. இது அது ரீடெஸ்ட் செய்யவில்லை. எனவே 1க்கு 3. இது ரீடெஸ்ட் செய்யும்போது இதன் டார்கெட்கள் முழுமையாக திறக்கின்றன. பாருங்கள். இப்போது எனக்கு ஏன் 2, 3, 5 தெரியவில்லை? 2 மட்டும் தான் தெரிகிறது. என்றால் நான் இங்கே இதையெல்லாம் ஆஃப் செய்து வைத்துள்ளேன். அது 5 வரைக்கும் தெரியும். மேலே சென்றால். மேலே போகும்போது 5 தெரியும். எனவே நான் இப்போது இதைச் செய்யும்போது, அடுத்து நகர்த்தும்போது எல்லாம் தெரியும். ஆம், இதுதான். எல்லா விஷயங்களும். இந்த 12 உண்மையில நடந்ததா இல்லையா என்று நான் உங்களை எண்ண வைக்கிறேன். இந்த சிக்னல் வந்தது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 சரிதானே? அதன் லோ அதுதான். 12வது கேண்டிலின் லோ. சரி. சரி. இதன்படி டார்கெட் 1க்கு 1, 2, 3, 4, 5 வரை செல்லும். மேலும் நான் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸையும் ஆன் செய்துள்ளேன். ஏற்கனவே ஆன் செய்யப்பட்டுள்ளது. நான் காட்டுகிறேன் பாருங்கள். நான் இதை சற்று மெதுவாக்குகிறேன். இது எப்படி ட்ரெயில் ஆகிறது என்று பாருங்கள். ட்ரெய்லிங்கின் மிகப்பெரிய சிறப்பம்சத்தை பாருங்கள். இங்கிருந்து சந்தை திரும்ப வாய்ப்புள்ளது. முதல் டார்கெட் கிடைத்ததும் அது அடக்க விலைக்கே சென்று விட்டது. ஆம், நிச்சயமாக சந்தை இன்னும் மேலே சென்றுள்ளது. ஆனால் நான் 3 மணிக்கே முடித்து விட்டேன். நான் 3:25 என்று எடுத்தால், நான் 3:25 வரை செய்ய வேண்டும் என்றால் நான் மீண்டும் வந்து செய்வேன். என்றால் 3 மணிக்கு யூனிவர்சல் எக்ஸிட் ஆகிவிட்டது. சரி, நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காட்டுகிறேன். ஆம், டைமிங் எல்லாம் முடிந்தது. அது 2க்கு சென்றதும் 1க்கு மாறிவிட்டது. இப்போது அது சரி 3:25 இங்கேயே ஆகிவிட்டது. அதாவது சந்தை இங்கேயே முடிந்து விட்டது. இல்லையென்றால் 5 வரைக்கும் சென்றிருக்கும். நான் உங்களுக்கு இன்னும் ட்ரெய்லிங் காட்டியிருப்பேன். எனவே இப்போது எனக்கு பாட்டமில் கிடைத்து ஹையில் முடிந்தது இல்லையா? இங்கே பாட்டமில் கிடைத்து ஹையில் முடிந்தது. அதாவது நான் இந்த இண்டிகேட்டர் பற்றி பெருமையாக பேசவில்லை. இதன் பின்னாலே நான் உழைத்துள்ளேன். அதனால தான் இந்த முடிவு கிடைக்கிறது. இல்லையா? எனவே சுருக்கமா சொன்னால் உங்க டைம் மெஷின் இண்டிகேட்டர் இது நாளின் தொடக்கத்தில் ஒரு வலிமையான கேண்டில் உருவாகும் நேரத்தை காட்டுகிறது. அது சந்தையின் போக்கை தீர்மானிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த கேண்டிலை குறித்து கொண்டு தயாராக இருக்க வேண்டும். அது எப்போது பிரேக் அவுட் கொடுக்கிறதோ, மேல் நோக்கி பிரேக் அவுட் கொடுத்தா நீங்க பையிங் சைடில் இருக்கணும். ஒருவேளை பிரேக் டவுன் கொடுத்தா அது ஒரு பவர்ஃபுல் கேண்டிலுங்கிறதால அது ஒரு விதத்தில் ட்ரெண்டை மாற்றுது. ஸோ அங்கிருந்து ரிவர்சல் சைடில், புட் சைடில் இல்லைன்னா ஷார்ட் சைடில் இருக்கணும். நிச்சயமா. இந்த இண்டிகேட்டரோட முழு தியரி மற்றும் அதனுடைய அப்ளிகேஷன் பற்றிய விரிவான விளக்கமே இதுதான். நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது முற்றிலும் சரி. ஆனா இதுல டைம் சைக்கிளோட பங்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான். அதுக்கு அப்புறம் டெக்னிக்கல்ஸோட பங்கு இருக்கு. புரிஞ்சது. நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிள்ஸ் 1, 2 நாளைக்குரியது சரியா? ஆமா. இப்போ பாருங்க, நான் இதுக்கு ஒரு எளிதான கவுண்டர் இங்க சொன்னா, ஆமா. நீங்க இங்க ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்கலாம். ஆமா. ஒரு வகையான இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் கூட உருவாகுது. ஓகே. சரி, கண்டிப்பா. அத வச்சு யாராவது ட்ரேட் பண்ணா கூட அதே மாதிரியான மூவ கேப்சர் பண்ண முடியும். நிச்சயமா. சரி, ஆமா. நிச்சயமா. டைம் தியரியும் உங்களுக்கு சொல்லுது. அந்த பிரேக் அவுட் சமயத்துல நீங்க அத ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க இல்லையா? அதாவது பார்த்தா, நீங்க சாதாரண டெக்னிக்கல்ஸை பின்பற்றினாலும், இங்க ஒரு நல்ல ட்ரெண்ட பார்த்தீங்க. நான் இங்க 2 இஎம்ஏவ போட்டா கூட இந்த ட்ரெண்ட் கேப்சர் ஆகலாம். அப்ப நான் இஎம்ஏவையும் போட்டுக்கிறேன். ஆமா. உங்க இஎம்ஏவையும் போட்டுடுறேன். அப்புறம் நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் உருவானதுன்னு. ஆனா எப்ப உருவானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 12:45க்கு இது உருவாகப் போகுதுன்னு. இல்ல. இதுதான் லாஜிக். அதாவது டெக்னிக்கலி ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா, அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ரீசன் இருக்கும். நான் ஆரம்பத்துல கத்துக்கிட்டு இருந்தப்போ, மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் காட்டுவாங்க. பாருங்க இங்க உருவானது, மேல போயிருச்சு பாருங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் உருவானது, மேல போயிருச்சுன்னு. அது உருவானது உண்மைதான். மேல போனதும் உண்மைதான். ஆனா அது அங்க உருவாகப் போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? சரிதான். தெரியாது இல்லையா? அதனால தான் நான் ஒரு ட்ரேடரோட பார்வையிலிருந்து யோசிச்சு இத உருவாக்கினேன். எனக்கு எப்படி தெரியும் அங்க ஹேமர் உருவாகுமா? ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் உருவாகுமா? இல்லனா பேரிஷ் என்கல்ஃபிங் உருவாகுமான்னு எனக்கு எப்படி புரியும்? எனக்கு தெரியாது. ஆமா, நான் ஸ்கிரீன்ல ஒட்டிக்கிட்டு இருந்தா 9 to 3 கண்டிப்பா என்னால முடியும். ஆனா எல்லார்கிட்டயும் அந்த நேரம் இல்லையே. சோ இத உருவாக்கினதுக்கு முக்கியமான காரணமே முழு நேரமும் ஸ்கிரீன் முன்னாடி உட்கார வேண்டியதில்ல. ஓவர் ட்ரேடிங் பண்ண வேண்டியதில்லைங்கிறது தான். ம். அவ்வளவுதான். நேரம் இருக்கும்போது மட்டும் பாருங்க. மத்த நேரத்த ஃபேமிலி, ஃப்ரெண்ட், ஸ்டடிக்கு குடுங்க. ம். விஷயம் என்னன்னா, நம்ம ஆடியன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட் இல்லையா? அப்சர்ஜோட ஆடியன்ஸ்ல பெரும்பாலானவங்க சீசன்ட் ட்ரேடர்ஸ். அவங்க இந்த மாரி விஷயங்கள பார்க்கும்போது,
இப்படி ஒண்ணு இருக்குன்னோ, இல்ல இது வெறும் கிமிக் இல்லாம ரியாலிட்டில வேலை செய்யுதுன்னோ நம்புறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேக் டெஸ்டட் ரிசல்ட்ஸை நாம பார்த்தா, அதாவது 1, 2 நாள் எக்ஸாம்பிள்ஸ் இல்லன்னா, ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல இல்லாம ரியாலிட்டில இது வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சா, அது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாவும், நம்பிக்கையாவும் இருக்கும். நிச்சயமா, நிச்சயமா. இந்த கேள்வி இப்போ உங்க மனசுல வந்திருக்கு இல்லையா? சரி. நான் பார்த்த வரைக்கும் நெறைய பேர் பிக்சரை காட்டி டேட் வைஸா சொல்லிடுவாங்க. ஆனா ரிசல்ட்ஸ் வேற மாரி இருக்கும். சினாரியோ ரொம்ப மோசமா கூட இருக்கும். நானே அத அனுபவிச்சிருக்கேன். நானும் ஒரு 7, 8 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சது என்ன இப்படி ஏமாத்தி இருக்காங்கன்னு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா மார்க்கெட் எனக்கு கத்துக் குடுத்ததையும் நான் மதிக்கிறேன். நான் அந்த 7, 8 வருஷத்தை சரிதான். இந்த மார்க்கெட்டுக்காக குடுத்தேன். அதுல எனக்கு கிடைச்ச அடிகளும், கஷ்டங்களும். எல்லாரும் சொல்ற மாரி பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட்ன்னு நான் நம்பல. ஆனா மார்க்கெட் எனக்கு என்ன கத்துக் குடுத்துச்சு தெரியுமா? தவறுகள் மனிதனை பக்குவப்படுத்தும். அதாவது நான் செய்த தவறுகளை திருத்திக் கொண்டேன். அதனால தான் இன்னைக்கு நான் இந்த நிலையில் இருக்கிறேன். சரி. சரி, என் பார்வை வேறு. மற்றபடி நான் அதை சொல்லலை. சரி, பரவாயில்லை. நான் உங்களுக்கு அறிக்கையை காட்டுகிறேன். நிச்சயமா. நீங்க நிஃப்டில இருக்கிறீங்க. நம்ம நிஃப்டி அறிக்கையினே பார்ப்போம் இல்லையா? அப்புறம் இங்கேருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அப்படின்னு அனைத்தையும் காட்டுகிறேன். முடிஞ்சது. நிச்சயமா. ஏன்னா எனக்கும் இது தெரியும். நான் இத முன்பே சொல்லி வர்றதால நானே இதுல நம்பிக்கையுடன் இல்லை என்றால் மற்றவங்களுக்கு எதை கொடுப்பேன்? அதனால தான் நானே இதை முதலில் சோதித்தேன். சரி, இப்போது அறிக்கைகளுக்கு வருவோம். சரி, இண்டிகேட்டர் போடப்பட்டுள்ளது. அது நிஃப்டில உள்ளது. சரி, அறிக்கையை பார்ப்போம். ஒரு சில நாட்களுக்கு அல்ல, எத்தனை நாட்களுக்கு காட்டுகிறது, என்ன தேதி என்று ஒரு முறை பார்ப்போம். சரி, 90 நாட்கள். சரி, 90 அல்ல, 3 மாதங்கள்ல லாபம் இருக்கலாம். முழு 365 நாட்களையும் ஒரு முறை பார்ப்போம். சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அறிக்கைகளை பார்ப்போம். இந்த அறிக்கைகள் புள்ளிகளில் உள்ளன. ஏன் புள்ளிகளில? பாருங்கள், இங்கே குறியீடு செய்துள்ளோம். +1, +1, -1 என்று உள்ளது. அதாவது ஒரு குவான்டிட்டியில எடுக்கிறோம். இதை ரூபாயில பார்க்க வேண்டுமென்றால், நீங்கள் இதை உதாரணமாக 65 என்று மாற்றிக்கொள்ளலாம். சரி. 65 குவான்டிட்டி வச்சா நிஃப்டில நாம வர்த்தகம் செய்யும் ஒரு லாட்டில் 65 குவான்டிட்டி இருக்கும். அப்போது ரூபாயில 81,344 என்று காட்டும். அதாவது ஃபியூச்சர்ஸிலும் செய்தால், அதாவது ஆப்ஷன்ஸில் செய்தால் இது மிகப்பெரிய வருமானம். ஏடிஎம்மில் 0.5 டெல்டாவில் செய்தாலும் 40,000, 50,000த்தில் 40,000 வர்றது பெரிய விஷயம். ஆனா நான் ஃபியூச்சர்ஸ்ல எடுக்கிறேன். ஃபியூச்சர்ஸ்ல 2 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தோம். 2 லட்சம் அதுல பாயிண்ட் டு பாயிண்ட் வர்த்தகம் செய்தோம். அப்போதும் 81,000 என்றால் சதவீதம் என்னவென்று ஒரு முறை காட்டுகிறேன். 2.5 லட்சம் வரை ஆகும். இது சுமார் 30, 33%. ஆம், 2.5 லட்சம் என்று எடுத்துக்கொள்வோம். 2.5 லட்சம் இல்லையா? 80,000ஆல் வகுத்தால் 80. சரி, தோராயமாக 80,000ஐ 2.5 லட்சத்தால் வகுப்போம். 2,50,000ஐ 100ஆல் பெருக்கினால் 32%. சரி, ஆமாம். 32% என்று சொல்லப்படுகிற அளவு. ஆனால் அதில் புரோக்கரேஜ் வரிகளும் கூட சேர்க்கப்படும் என்பதை நினைவில் வையுங்கள். சரி. அதையும் கணக்கிடுகிறோம். ஏனென்றால் பலர் அதைச் சொல்வதில்லை. 623 வர்த்தகங்கள் நடந்துள்ளன இல்லையா? எஸ்டிடி மற்றும் பிற சேவைகள் போன்றவை. ஆம், நிச்சயமாக. ஒரு வர்த்தகத்திற்கு சுமார் 55 முதல் 60 ரூபாய் வரை ஆகும். ஃபியூச்சர்ஸில் 100 ரூபாய் வரை கூட ஆகலாம். இது மொத்த வர்த்தகத்தை ஒரு செல் என்று கணக்கிடுகிறது இல்லையா? 300 வர்த்தகங்களில் 30,000 போனாலும் அதுவும் இருக்கிறது. நான் காட்டுகிறேன். அது போன பிறகும் மிஞ்சுவது எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட் போன்றவற்றை விட சிறந்தது. ஆனால் நிஃப்டி எல்லோருக்கும் பிடித்தது என்றாலும் அதிக ஏமாற்றங்களும் இங்கேதான் நடக்கும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அதிக ஏமாற்றங்கள் நிறைந்த பகுதிகள் இல்லையா? சரி. ஆனால் சென்செக்ஸ் மற்றும் ஃபின் நிஃப்டி என்றவை சில சமயங்கள்ல வேறு விதமாக இருக்கும். சரி. அது நான் நிரூபிக்கிறேன். நிஃப்டியை காட்டினேன். முதலில் பேங்க் நிஃப்டி ஆண்டு அறிக்கையை காட்டுகிறேன். பிறகு சென்செக்ஸ் காட்டுகிறேன். எல்லா குறியீடுகளிலும் இது லாபகரமானது. ஆனால் சரி, இதை நீக்குகிறேன். இல்லையெனில் 65 கணக்குப்படி மிகப்பெரிய வருமானம் தெரியும். எந்த வங்கி? நிஃப்டி 30 தானே? 30 அளவு மற்றும் அறிக்கையை புதுப்பிக்கவும் கிட்டத்தட்ட 1,10,000 இல்லையா? சரி, இப்போதே நான் என்ன பண்றது? பின் நிஃப்டின்னு எடுத்துக்கொள்வோம். பின் நிஃப்டியில் மாற்ற வேண்டும். இது நமது 60 லாட் ஆகும். நம்ம ஒரு அளவிற்கான புள்ளிகளை பார்க்கலாம். அல்லது ரூபாயில் பார்ப்பது உங்களுக்கு பிடித்திருந்தால் நாங்கள் உங்களுக்கு ரூபாயில் காட்டுகிறோம். சரி, 1,50,000 இல்லையா? அது மட்டுமல்ல சார், இதற்கும் 90 நாட்களில் என்ன நிலை? 90 நாட்கள்ல பார்ப்போம். 90 நாட்கள்ல நாம் என்ன சம்பாதித்தோம்? இது 76,000. 30 நாட்கள் என்ன நிலை? 25,000. சரி, அதாவது ஒரு மாதத்திலும் உங்களுக்கு சரிவு ஏற்படலாம். ஒரு மாதத்தில் சரிவு ஏற்பட்டால் யோசித்துப் பாருங்கள். 90 நாட்களில் நீங்கள் பார்ப்பது 76,000. அதாவது ஒரு மாதத்தில் உங்களுக்கு 25,000 நஷ்டம் ஏற்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சரி, 3 மாதங்களில் 76,000 என்றால் கிட்டத்தட்ட 1 லட்சம் லாபம். அதனால்தான் அதற்குள் 25,000 துடைக்கப்பட்டது. சரி இல்லையா? எனவே 3 மாதங்களில் 1 லட்சம் சம்பாதித்தோம்.
ஏனெனில் ஒரு மாதத்தில் 25,000 இழந்தோம். இப்போது ஒரு வருடத்தில் 1,50,000 லட்சம் ரூபாய் சம்பாதித்ததை பார்த்தீர்கள். இப்போது சென்செக்ஸிற்கு செல்கிறோம். பிஎஸ்இ சென்செக்ஸ் மற்றும் அதன் அறிக்கைகளை நான் நான் மெதுவாக காட்டுகிறேன் என்றால் அதன் அறிக்கை எனக்கு இல்லையா, இது ஒரு மாதத்துல நமக்கு -29,000 காட்டுகிறது. சரி, ஒரு மாதத்துல சரி, இது நிலையற்றது. ஒருவேளை செய்தி வந்திருக்கலாம், இப்படி நடக்கும் போர் பிரச்சனை இல்லை, ஒரு மாதம் பற்றி கவலை இல்லை, ஒருவேளை நான் இதை போர் நடக்குது 7 நாட்களில் பார்க்கிறேன், இது எனக்கு 32,000 லாபம் காட்டுகிறது. சகோதரரே, நான் ஒரு வாரத்தில் லாபத்தில் இருக்கிறேன், இடையில் எங்கோ நஷ்டம் ஏற்பட்டது, அதனால்தான். சகோதரரே, நான் 90 நாட்களிலும் சரிபார்க்கிறேன், ஒவ்வொரு அளவுருவும் பார்க்கிறேன். எத்தனை? இது 42,000 அல்லது 4 லட்சமா? 4,24,000. 4,24,000. ஒரு மாதத்தில் நீங்கள் -29,000 என்று நினையுங்கள். இது 90 நாட்களுக்கு என்று நினைக்கிறேன். 3 மாதங்களில் 4 லட்சம் லாபம். லாபம் எவ்வளவு பெரியது? நான் உங்களை மேலும் அழைத்துச் செல்கிறேன். 360. இதில் மாற்றம் செய்தேனா? மன்னிக்கவும். இதை 20ஆக மாற்ற வேண்டும், இது அதிகம் இல்லையா? இப்போது உண்மையான படத்தை பார்ப்போம். 3 மாதங்களில் 1,40,000. இப்போது நஷ்டத்திற்குச் செல்வோம். அந்த நேரத்தில் அந்த லாட்டிலிருந்து நஷ்டம் வித்தியாசமாக காட்டப்பட்டது. 9,000 நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. சரி, இது முற்றிலும் சமாளிக்கக்கூடியது. 9,000 மாத நஷ்டம் மற்றும் 90 நாட்களில் நமக்கு லாபம் கிடைக்கிறது. 1,40,000 என்றால் அந்த 3 மாதங்களில் நாம் சுமார் 1,50,000 லட்சம் சம்பாதித்தோம். அதனால தான் அந்த 9,000 மறைந்து விட்டது. சரி, இப்போது நாம் ஒரு வருடத்திற்கு வருகிறோம். ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 2,80,000. கிட்டத்தட்ட 100%. ஆனால் உங்களிடம் 587 வர்த்தகங்களும் உள்ளன. சரி, அனைத்து 587 வர்த்தகங்களையும் தலா 100 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்வோம். அந்த சகோதரரே, நாம் ஃபியூச்சர்ஸ் செய்கிறோம். 50-60 அல்ல, 100 ரூபாய் வரிகள், தரகு அனைத்தும் சேர்த்து நாம் அதிகபட்சமாக எடுத்துக்கொள்கிறோம். இன்னும் 2,80,000 58,000 கழிக்கிறோம். கிட்டத்தட்ட 2,20,000. எனவே 2,20,000. நான் இதை 2,50,000 வகுத்தால் 100ஆல் பெருக்கினால் புரோக்கரேஜ், வரிகள், செலவுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 88% லாபம். இது மொத்த லாபம் இல்லை, நிகர லாபம். இப்போ நான் உங்களுக்கு காட்டும் இந்த படத்துல ட்ரெய்லிங் ஆன் செய்யப்பட்டுள்ளதா இல்லையா? ஆன் செய்யப்பட்டுள்ளது. நான் ட்ரெய்லிங்கை நீக்கினால் நான் ஏன் இதை வச்சிருக்கிறேன் அப்படின்னு பார்ப்போம். பாதுகாப்புக்காக மட்டுமல்ல, பல நேரங்களில் சந்தை மேலே சென்றுவிட்டு மீண்டும் கீழே வந்துவிடும். சரி, அது நமக்கு மிகுந்த வலியை தரும். 8 வருடங்களாக நானும் இதை அனுபவித்திருக்கிறேன். வர்த்தகர்களுக்கும் இது தெரியும். லாபத்தை பார்க்கும்போது உங்கள் 200 ரூபாய் 300ஆக மாறும். அந்த 200 2,000ஆக மாறும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அது மீண்டும் 0ஆகிவிடும். உண்மைதான். ஆப்ஷன் ட்ரேடர்களுக்கு ஃபியூச்சர்ஸிலும் நஷ்டம் வரும். ஆனா ஆப்ஷனில் இது 0 ஆகும்போது அதிக வலி. உண்மை. அதனால் நான் என்ன செய்தேன்? DSLஐ நீக்கிவிட்டு இப்போது உங்களுக்கு அறிக்கையை காட்டுகிறேன். வியூகத்தின்படி இது லாபகரமானதுதான். ஆனால் நீங்கள் வித்தியாசத்தை காண்பீர்கள். பார்த்தீர்களா? இதில் 2,75,000 தெரிகிறதா? இப்போது 90 நாட்களுக்கானதை காட்டுகிறேன். பெரிய வித்தியாசம் இல்லை. 1,24,000. TSL இருந்தபோது இங்கே எவ்வளவு இருந்தது? 1,40,000 அல்லது அதற்கு மேல். ஆமாம், உங்கள் நினைவாற்றல் அற்புதம் சகோதரரே. எனக்கு நினைவில்லை. மிகச் சிறப்பு. சார், பண விஷயத்தில் கணக்காக இருக்க வேண்டும் சார். நான் என்ன சொல்கிறேன் என்றால், நாம DSLஐ ஆன் செய்தால் மக்கள் என்னிடம் சொல்றது என்னவென்றால், சார், ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸை ஆன் செய்தால் அது அடிக்கடி தொட்டுவிட்டு சென்று விடுகிறது. சரி, நான் அதை அப்படி அமைத்துள்ளேன். உங்கள் அறிக்கைகளை பாருங்கள். உங்கள் அறிக்கை உயர்கிறதா அல்லது சமமாக இருக்கிறதா என்று பாருங்கள். இது உங்கள் லாபத்தை குறைக்காது அல்லது நஷ்டத்திற்கு இட்டுச் செல்லாது. ஒன்று, இது உங்களுக்கு பாதுகாப்பை தருகிறது, மற்றொன்று லாபத்தை அதிகரிக்கிறது. வேறு என்ன வேண்டும்? நேரம், தொழில்நுட்பங்கள், DSL, ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் என அனைத்தையும் பற்றி சொல்கிறேன். உங்கள் இலக்குகளை நீங்களே சரிபார்க்கலாம். 1க்கு 3 என்பதற்கு பதிலாக 2ஆகவும் மாற்றலாம். அதையும் கொடுத்துள்ளேன். அனைத்தையும் சேர்க்க முயற்சி செய்துள்ளேன். எதிர்காலத்தில் ஏதேனும் மாற்றங்கள் தேவைப்பட்டால் நான் அதை செய்வேன். நான் உண்மையில உன்னை கவனித்தேன். சிறிது காலத்திற்கு முன்பு உங்கள் இந்த டைம் மெஷின் இண்டிகேட்டரை பார்த்தேன். அது சற்று வித்தியாசமா இருந்தது. இப்ப இது வேற தெரிகிறது. இதுக்கு என்ன காரணம்? ஆமா, சொல்றேன். நல்ல கேள்வி. அந்த பழைய பதிப்பு இருக்கிறதா என்று பார்க்கிறேன். அந்த பழைய பதிப்பில் மேலே தெரியும் இந்த நேரம் இருந்தது. சரி சரி, இப்போ நான் உங்களுக்கு காட்டுகிறேன். PTCL, அதாவது பிட்காயின்ல காட்டுகிறேன். இதுல பழைய பதிப்பு அப்டேட் ஆகிவிட்டது. அந்த பழைய பதிப்பு எப்படி இருந்தது என்று அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுகிறேன். கவனமாக பாருங்க. நான் இதை உங்களுக்கு காட்டுகிறேன். முதல் பதிப்பு எப்படி இருந்தது என்று இண்டிகேட்டரை காட்டவே இதை செய்கிறேன்.
நான் உங்களுக்கு பிடிசி வர்த்தகத்தை காட்டவில்லை, இங்கே பயன்படுத்துவோம். எம்சிஎக்ஸ் கிரிப்டோ 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 டைம் மெஷின். சரி, என்றால் அதனுடைய நேர கணக்கீடு வேறு. இது ஏன் வித்தியாசமாக தெரிகிறது என்றால் ஒவ்வொரு சந்தைக்கும் நேரம் மாறுபடும். இது இந்திய நேரப்படி காலை 5:30 மணிக்கு தொடங்குகிறது. நமது சந்தை 9:15க்கு தொடங்குகிறது. எனவே சுழற்சிகள் மாறுபடும். இங்கே மே 14ஆம் தேதிக்கான சுழற்சிகள் தெரிகின்றன இல்லையா? சரி. எது எப்படியோ இதில் என்னவென்றால் முன்பு நாம் இங்கே டபுள் கிளிக் செய்து நேரத்தை உள்ளிடுவோம். உதாரணமாக இப்போது நேரம் 18 அப்படின்றால் நான் இங்கே 18 என்று போடுவேன். 18:00 என்று செய்வேன். சரியா? சரி. நான் டைம் மெஷினை ஆன் செய்துவிட்டு அந்த வர்த்தகத்தை செய்ய காத்திருப்பேன். அந்த வர்த்தகத்தை எப்படி செய்கிறது என்று காத்திருப்பேன். ஆமாம். இப்போது அந்த சிஸ்டம் இல்லை. இப்போது நான் இங்கே காண்பிப்பது போல அப்கிரேடட் வெர்ஷனில் உங்களுக்கு என்ன கிடைத்துள்ளது என்றால் நேரம் ஏற்கனவே மேலே தெரியும். அதிகாலையிலேயே மேலே உச்சியில் தெரியும். சரி, அது தெரியும். அதன் பிறகு வர்த்தகம் வரும்போது நீங்கள் போய் நேரத்தை உள்ளிட வேண்டிய அவசியமே இல்லை. சரி. நேரமும் தெரிஞ்சுவிட்டது. தானாகவே. வர்த்தகம் வந்துவிட்டது. எங்கே செய்ய வேண்டும் என்ற சிக்னலும் காட்டும். ஆமாம். ஸ்டாப் லாஸ், டார்கெட் ரெண்டும் காட்டிவிட்டது. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்றால் சிலர் சொன்னார்கள், சார் காலையில் 10:30க்கு வர்த்தகம் வந்தது அப்படின்னு சொன்னீங்கள், நாங்கள் 10:30 அப்படின்னு போட்டோம். ஆமாம். இப்போது பயனர்கள் காத்திருக்கிறார்கள். சார் 2 மணி வர்த்தகம் வந்துவிட்டது, ஆனால் அது 10:30 என்றே காட்டுகிறது. நாங்கள் சொல்கிறோம், அங்கே போய் செட்டிங்ஸை மாற்றுங்கள், அங்கே 14 என்று போடுங்கள், 14:30. அப்பொழுது அவர்கள் என்கிட்ட சொல்கிறார்கள், சார் இதை திரும்ப திரும்ப போட வேண்டியிருக்குது. ஆமாம், சரி, அது எங்கள் தவறுதான். ஆமாம். இது தானாக நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைத்தோம். அதனால ஆட்டோமேட் செய்து விட்டோம். நேரமும் தானாக வரும், வர்த்தகமும் தானாக வரும். நீங்கள் அந்த நேரத்தில் தயாராக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். புரிந்தது. ஆனால் சார், நீங்கள் இதுவரை காட்டிய உதாரணங்கள் அனைத்தும் ஆமாம். அவை அனைத்தும் ஒன்று. நீங்கள் பிடிசியின் பழைய இண்டிகேட்டரை காட்டினீர்கள். ஆமாம். அது தவிர இல்லை, பிடிசியிலும் வந்துவிடும். சரி, சொல்லுங்கள். மன்னிக்கவும். ஆனால் அது தவிர நாம் பார்த்த உதாரணங்கள் அனைத்தும் இண்டெக்ஸ் மீதானவை. பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், நிஃப்டி ஆகியவற்றில் பார்த்தோம். இதே போன்ற நேர பகுப்பாய்வை பங்குகளிலும் பயன்படுத்த முடியுமா, இல்லையா? பயன்படுத்தலாம். ஆனால் இப்போது நாம் அதில் சோதனை செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையில நான் வெளிப்படையான காரணத்தை சொல்றேன். என்னால் இண்டெக்ஸில் நாம் 4 இண்டெக்ஸ்களை மட்டுமே எடுத்துள்ளோம். அந்த 4 கான்செப்டையும், அதாவது வாலட்டிலிட்டி, கணக்கீடுகள், டெக்னிக்கல் மற்றும் டைம் சைக்கிள் ஆகியவற்றை புரிந்து கொண்டோம். ஆனால் ஈக்விட்டியில் 5000 பங்குகள் உள்ளன. அதற்கு நேரம் எடுக்கும் அல்லவா? அதனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், குறைந்த நேரத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்ய ஒரு வழியை கண்டுபிடித்து வருகிறோம். கடந்த 7 மாதங்களாக அதில் பணியாற்றி வருகிறோம். இன்னும் சில விஷயங்கள் உள்ளன. உங்களுக்கு முன்னோட்டம் காட்டுகிறேன். வேலை நடக்கிறது. WIPயில் உள்ளது. ஆனால் நான் எண்களின் சக்தியை காட்டுகிறேன். நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, இதை நீங்கள் உருவாக்கியது என்று. எண்களின் சக்தி என்னவென்றால், இப்போது 3, 6, 9 பார்த்தீர்கள் அல்லவா? 3, 6, 9. இப்போது 3, 9 என்று எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். இப்போது பெரிய எண்கள் 6, 9, 3 என எதை வேண்டுமானாலும் கூட்டிக் கொள்ளலாம். உதாரணம் 63. 6, 3 9க்கு சமம். அதாவது இது 3ம் 6ம் சேர்க்கிறது. முடிவும் 9. இங்கே 3 எண்கள் உள்ளன. வேறு எதை கூட்டினாலும் அது வராது. 9 மற்றும் 6 சேர்த்தால் வேறு தொகை வரும். ஆனால் 3 மற்றும் 6 சேர்த்தால் 9. எனவே 3 எண்கள் ஒரே எண்ணில் வந்து விடுகின்றன. அதனால் இந்த எண்ணில் சோதனை செய்தேன். 63 9க்கு சமம். அதனால் அந்த எண்ணை சரிபார்த்தேன். சரி. நீங்கள் ஈக்விட்டி பற்றி சொல்றீங்கள் என்றால், ஈக்விட்டியில் ஒரு பங்கை கூறுங்கள். ஏதேனும் ஒரு பங்கை கூறுங்கள். நான் ஏதாவது ஒன்றை எடுப்போம். ரிலையன்ஸ் எடுப்போம். இது பரிந்துரை அல்ல. ஆனால் எந்த முறையில் என்று பார்ப்போம். நீங்கள் அம்பானிக்கு ஆதரவு. மும்பையில் வசிக்கிறோம் சார். சரி, பரவாயில்ல. ரிலையன்ஸ். நான் இந்த இண்டிகேட்டரை அணைத்து விடுகிறேன். சரியா? இதை நீக்கிவிடலாம். இது நமக்கு தேவையில்லை. இப்போது பாருங்கள், இது இன்றைய தேதி 14ஆம் தேதி என்று நினைக்கிறேன். ஆமாம், 1 நிமிடம். நான் 1 நிமிடம் என்று சொல்றது உங்களை அல்ல, 1 நிமிட சாட்டை சொல்றேன். சரி. 1 நிமிட சாட்டிலும் கூட, அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால், பெரிய கால அளவுகளை விடுங்கள். 1 நிமிட கால அளவிலும் கூட இது அவ்வளவு சக்தி வாய்ந்தது. பலரால் இதை நம்ப முடிவதில்லை. இது எப்படி சாத்தியம் என்று நினைக்கிறார்கள் இல்லையா? இந்த எண்கள் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவை? இவ்வளவு காலமாக நாம் எங்கே இருந்தோம்? மக்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இதை இன்ட்ராடேயில் பயன்படுத்தவில்லை. ஒருவேளை இப்போது யாராவது பயன்படுத்தலாம். ஆனால் பெரும்பாலானோர் பயன்படுத்தவில்லை. சரி. நான் 63ஐ சொல்றேன். 6, 3, 63. அது 9 ஆகிறது. 63ஐ 1 நிமிடத்தில் கணக்கிட்டால் அது எவ்வளவு நேரம் எடுக்கும்? 1 மணி நேரம் 3 நிமிடங்கள். 63 நிமிடங்கள் இல்லையா? 60 கூட்டல் 3 1 மணி நேரம் 3 நிமிடங்கள். சரியாக இருக்கிறது இல்லையா? எனவே இது இன்றைய சந்தை. ஆனால் நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கிறேன். கடந்த 3 மாத தரவுகளையும் உங்களுக்கு காண்பிப்பேன். இது வெறும் தகவலுக்காக மட்டுமே காட்டுகிறேன். ஒருவேளை கடந்த காலத்தில் இது பலன் அளித்திருக்கலாம். இன்று 14ஆம் தேதி சந்தையில இது வேலை செய்ததா இல்லையா என்று பார்ப்போம். நான் 63ற்கு செல்கிறேன்.
அதாவது 10 மணி மன்னிக்கவும் 63 என்றால் 10 மணி 18 நிமிடங்கள் இல்லையா? 9:15. எனவே நாம் இங்கே 10 மணி 18 நிமிடங்களை பார்ப்போம். இன்று மே 14ஆம் தேதி 10 மணி 10:18 இதுதானே? சரி. நான் சொல்வது என்னவென்றால், நான் காட்டும் எந்த கேண்டிலுக்கும் குறைந்தபட்சம் 1.4 விகிதம் வைத்திருக்கிறோம். அது உயர்வை உடைத்தால் 1.3 பலன் கிடைக்கும். சரி. ஒவ்வொரு கேண்டிலுக்கும் அதன் கீழ் மட்டத்தில ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டும். அதற்கு கீழே முடிந்தால் அது ஸ்டாப் லாஸ். எம். அது முடியாமல் உயர்வை உடைத்தால் குறைந்தபட்சம் 1க்கு 3 வரை பலன் தரும். அதை பாருங்கள். நான் இப்போது இதை சற்று பெரிதாக்குகிறேன். மற்றும் 1.18 நாம் ஒரு கருவியை எடுத்துக்கொள்வோம். மற்றும் இது 18க்கானது. இதன் உயர் மட்டத்திலும் அதன் கீழ் மட்டத்திலும் முடிந்தால் மட்டுமே அது ஸ்டாப் லாஸ் ஆகும். பல நேரங்களில் இது ஒரு பொறியாக இருக்கும். தொட்டுவிட்டு செல்வதால் மட்டும் ஆகாது. சரி. எனவே நாம் இந்த கேண்டிலை எடுத்துக்கொண்டோம். பின்னோக்கியும் செல்லலாம். முதலில் 1க்கு 3 விகிதத்தை செய்வோம். கிட்டத்தட்ட 1க்கு 3. தப்பிச்சு இல்லையா? முன்னாடி போனாலும் பரவாயில்ல. முடிவுதான் முக்கியம் இல்லையா? சரி. ஆம். முடிஞ்சது இல்லையா? இது ஒன்று மட்டுமல்ல. நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன். எங்கே நிறுத்த வேண்டும் என்று நீங்களே சொல்லுங்கள். உதாரணமாக ஆண்டின் தொடக்கத்திற்குச் செல்வோம். இப்போது ஒரு நிமிடத் தரவு இவ்வளவு இருக்குமா என்று பார்ப்போம். ஜனவரி தரவு கிடைத்தால் நல்லது. சரி, பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து காட்டுகிறது. சரி, பரவாயில்லை. சரி. ட்ரேடிங் வியூ தரவு எங்கிருந்து காட்டுகிறதோ அங்கிருந்தே உங்களுக்கு முழுமையாக காட்டுகிறேன். சரியா? சரி. 9 9 10 10 10 10 10 இதை மறைத்து வைப்போம். இல்லையெனில் படம் தெரிந்துவிடும். 10 11 எதுவா இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் இலக்கு படம் தெரிய வேண்டும் அல்லவா? 10 18 இன்றைக்கு இங்கே உங்களுக்கு படம் தெரிந்துவிட்டது. இலக்கு எட்டப்பட்டு விட்டது. சரி, இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். எனக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக நான் மறைக்க முயன்றேன். ஏனென்றால் இதில் சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பல பங்குகளில் சோதனை செய்கிறோம். இதோ பாருங்கள். 1க்கு 5 பலன் கிடைத்துள்ளது. ஆனால் நமக்கு 1க்கு 3 போதுமானது. அந்த கேண்டிலுக்கு மேலே அதனால் முடிவடைய முடியவில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள். 1க்கு 3 கொடுத்து விட்டது இல்லையா? அதே போல நான் இன்னொரு நாளையும் காட்டுகிறேன். ஒருவேளை அது தற்செயலாக நடந்திருக்கலாம் இல்லையா? நாங்க 3 நாட்களை காட்டிட்டோம். இன்னும் உங்களுக்கு தற்செயலாக தெரிந்தால் இன்னொரு நாளை காட்டுகிறோம். 16க்கு பிறகு என்ன வரும்? 17ஆம் தேதி 17ஆம் தேதி 17ஆம் தேதி 17. இதன் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் 100% இப்போதே பயன்படுத்தலாம் என்று என்னால் சொல்ல முடியாது. நாங்கள் உங்களுக்கு இதன் சக்தியை மட்டும்தான் இப்போது காட்டுகிறோம். அதே நேரத்தில் 18 பின்னர் 16 மீண்டும் 18 இல்லையா? இது 1க்கு 3 கொடுத்ததா இல்லையா என்று பார்ப்போம். ஆம், முடிஞ்சது முடிஞ்சது இல்லையா? எனவே ஒரு ஸ்கால்பரும் கூட இதை செய்ய முடியும். வெறும் 1423 மற்றும் 1422, அதாவது ₹1 கூட இல்லை. நீங்கள் இதை ஒரு ஸ்கால்பராகவும் பயன்படுத்தலாம் அல்லது வழக்கமான வர்த்தகமாகவும் பயன்படுத்தலாம். சரி, பட் இந்த பங்கை பார்ப்போம். இப்போது நேரம் அதிகமாகிவிட்டது. உங்களுக்கு இன்னும் பங்குகளை பார்க்க வேண்டுமா அல்லது உங்களுக்கு நம்பிக்கை வந்து விட்டதா? நான் சார், நான் உங்களிடம் நேர்மையாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நாங்கள் இந்த நேரத்தொடர் மற்றும் நேர இயந்திர தரவை பார்த்துக் கொண்டிருந்த போது இது மற்றொரு குறிகாட்டியை போன்றது என்று நான் நினைத்தேன். நீங்கள் இந்த தர்க்கத்தை காட்டிய போது ஆம், இதுவும் அதே தர்க்கத்தில் உருவானது. உண்மையை சொல்லப்போனால் நான் இப்போது அதிர்ச்சி அடைந்துள்ளேன். ஏனென்றால் அதாவது சரி, இதன் மேல நாங்கள் எந்த தர்க்கத்தையும் பயன்படுத்தல. ஆம், சரி. அதாவது தொழில்நுட்ப ரீதியான தர்க்கத்தை பார்த்தா ஆம். நாங்கள் இங்கே எதையும் பயன்படுத்தவில்லை. நாங்கள் தற்செயலாக முற்றிலும் தற்செயலாக பார்க்கிறோம். தற்செயலான பங்கு, தற்செயலான நாள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் வர்த்தகம் செய்கிறோம். நாங்கள் இதை 3 அல்லது 4 முறை வெவ்வேறு நாட்களில் சோதித்தோம். நிச்சயமா 3 நாட்களும் நேரத்தின் அடிப்படையில் மட்டும் இலக்கை அடைந்தோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அவ்வளவுதான். இந்த ஸ்டாப் லாஸ் இருக்காது என்று நான் சொல்லல, இருக்கும். ஆனால் இதன் சக்தியை நான் காட்டுகிறேன். இடர் மேலாண்மை பற்றி தெரிந்த பார்வையாளர்களுக்கு 10ல் 7 முறை லாபம் ஈட்டினோம் என்று வைத்துக் கொள்வோம். 10ல் 3 முறை மட்டும் லாபம் கிடைக்கும் என்று நினைத்து பாருங்கள். 7 முறை நஷ்டம் ஏற்பட்டாலும் இதில் அப்படி நடக்கவில்லை. ஆனால் நாம் தலைகீழாக கணக்கிடுவோம். அப்படி இருந்தும் இது 1க்கு 3 கொடுக்குது இல்லையா? நம்ம ₹1000 ரிஸ்க் எடுத்தாலும் 3 வர்த்தகங்களில் 9000 சம்பாதிக்கிறோம். 7 வர்த்தகங்களில் 7000 இழந்தாலும் இன்னும் லாபகரமாகவே இருக்கிறது. 7 முறை லாபமும் 3 முறை நஷ்டமும் அடைந்தால் வருமானம் எவ்வளவு இருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள். சரி, மோசமான சூழ்நிலையை எடுத்தாலும் அந்த தர்க்கத்தை நான் காட்டுகிறேன். இது சிறந்த சூழ்நிலையாக இருக்கலாம். மோசமான சூழ்நிலையிலும் 30% துல்லியத்துடன் இது உங்களை வெற்றி பெறச் செய்யும். ஏன் வேறு யாரும் இதை செய்யல? ஏன் யாரும் இதை கற்றுக் கொடுக்கல?
அதாவது நேரக் கோட்பாடு விஷயங்கள் உள்ளன. நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் சொன்னது போல ஈக்வினாக்ஸ் போன்ற விஷயங்கள் உள்ளன. மற்றும் சந்திர சுழற்சி உள்ளது. அதன் அடிப்படையில் மக்கள் வர்த்தகம் செய்கிறார்கள். இங்கே பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்கிறார்கள். இன்ட்ராடே வர்த்தகத்தில ஏன் யாரும் இதை பயன்படுத்துவதில்லை? இல்ல, அப்படி இல்ல பண்றாங்க. ஆனால் பெரும்பாலும் செய்கிறார்கள். அதிகபட்ச மக்கள் ஃபிப் ஆரம்ப கட்டத்தில் வந்தபோது இருந்ததைப் போல ஃபிப் இயற்கையிலிருந்து வந்தது. அது ஒரு தனித்துவமான கருத்து. ஆனால் ஃபிப் வேலை செய்கிறது. மிகச் சிறப்பாக வேலை செய்கிறது. ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட் இருக்கு என்று பிரத்யேக ஆய்வாளர்கள் உள்ளனர். ஆனால் இதிலும் வேலை செய்கிறார்கள். நான் பல ஆய்வாளர்களை பார்த்திருக்கிறேன். ஆனா அவங்க எதுல வேலை செய்றாங்க? பெரும்பாலும் நீண்ட காலமா இல்ல குறுகிய காலமா? ஸ்விங் சைக்கிள் எங்கிருந்து தொடங்கும்? இல்ல மார்க்கெட் பாட்டம் எப்போ உருவாகும்? வேலை செய்யும், வேலை செய்யும். அவங்க டைம் சைக்கிள்ல வேலை செய்றாங்க. ஆனா இன்ட்ராடேல தான் பெரும்பாலான மக்களுக்கு இது தேவைப்படுது. அதாவது என்னோட டேட்டா படி நானும் பார்த்திருக்கேன். 95% நஷ்டம் இன்ட்ராடே ட்ரேடர்களுக்கு தான் நடக்குது. ஸ்விங் மற்றும் ஃபண்டமெண்டல் முதலீட்டை பார்த்தால் பாதிப்பு ரொம்ப குறைவு. ஒரு 10, 20% தான். ஆனா 70% அவங்க அதை ஈடுகட்டிடுறாங்க. ஆனா இங்க தான் பிரச்சனை இருக்கு. அதனால ஒருவேளை வேற யாராவது இத செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு முன்னாடி சீக்கிரம் வந்துட்டேன். சரிங்களா? அதனால என்னோட முறை முதல்ல வந்திருக்கலாம். ஆனா அவங்களும் செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. நான் அப்படி இல்ல. நானும் இந்த துறையில கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு தோல்வியாளரா இருந்தேன். அப்புறம் வெற்றியாளரா ஆனேன். இன்னைக்கு ஒரு ட்ரேடரா இருக்கேன். இன்னைக்கு ஒரு மென்டரா இருக்கேன். இதெல்லாம் எனக்கு காலம் தான் கத்துக் குடுத்துச்சு. காலம். சரி சார். இதோட சேர்த்து எனக்கு ஒரு கேள்வியும் இருந்தது. நீங்க ஒரு ட்ரேடர்ன்னு சொன்னீங்க. முன்னாடி ட்ரேடரா இருந்தீங்க. இப்பவும் இருக்கீங்க. அப்புறம் இருக்கேன். அதோட நீங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கோச். உங்களுக்கு இருக்கிற அந்த புகழ், அந்த ரசிகர் பட்டாளம் பத்தி எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப டெக்னிக்கல் அனாலிசிஸ் அத விட்டுட்டு இந்த டைம் அனாலிசிஸ் பயணத்துக்கு இல்ல. நான் அத விடல. இதுலயும் இப்ப டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கு. நிச்சயமா. ஆனா இந்த துறைக்குள்ள வர்றதுக்கான தூண்டுதல் என்ன? இதோட அவசியம் என்ன? அதாவது டெக்னிக்கல்ஸ் ஏற்கனவே சரியா வேலை செய்யலையா? ஆரம்பத்துல என்னன்னா, நீங்க பார்த்த இந்த டைம் அனாலிசிஸ் பத்தி யூசர் பேஸ் வச்சு சொன்னேன். ஏன் கொண்டு வந்தேன்னு. ஆனா இது எனக்கு எப்போ புரிஞ்சதுன்னா, நான் தோல்விகளை சந்திச்சப்போ, எனக்கு இப்போ 17 வருஷம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 17, 18 வருஷம். அதுல ஒரு 7, 8 வருஷம் கஷ்டப்பட்டேன். அந்த போராட்டமான காலத்துல எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்ததுன்னா, முதல்ல நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நான் ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட். அதாவது விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்ட். மும்பைல தான் என்னோட 8ல இருந்து 10 வருஷத்த நான் கழிச்சேன். அங்க தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டையும் கத்துக்கிட்டேன். அங்க தான் எனக்கு ஒரு உத்வேகம் கிடைச்சது. எல்லாமே அங்க தான். ஆனா அந்த சூழல்ல நான் புரிஞ்சுகிட்டது என்னன்னா, முக்கியமான பிரச்சனை நேரம் தான். நான் என்ன பண்ணுவேன்னா, சார்ட் பார்க்க ஆரம்பிப்பேன். அது ஒரு பழக்கமாயிடும். ஆரம்ப கட்டத்துல இது ஒரு மோசமான பழக்கம். எனக்கு ஒரு வேலை குடுப்பாங்க. அதாவது ஒரு செகண்ட் வேலை எங்களோட விஎஃப்எக்ஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ் வேலையில ஒவ்வொரு செகண்டுக்கும் வேலை இருக்கும். இன்னைக்கு இந்த ஒரு செகண்ட் வேலைய முடிச்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு உதையா இருக்கலாம், இல்ல குத்தா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அந்த வேலை ஒரு செகண்ட் தான். ஆனா அதை முடிக்க 8, 10 மணி நேரம் ஆகும். சில சமயம் நைட்டும் வேலை செய்வோம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல நான் என்ன பண்ணுவேன்னா, யாரும் இல்லாதப்போ ஸ்கிரீன்ல சார்ட் பார்க்க ஆரம்பிச்சுடுவேன். அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த சூழல்ல என்னால ட்ரேடிங்கும் சரியா பண்ண முடியல. வேலையையும் சரியா செய்ய முடியல. ரொம்ப பிரச்சனையா இருந்தது. நெறைய தடவை எனக்கு நோட்டீஸ் கூட வந்தது. நெறைய கம்பெனியும் மாறினேன். ஆனா விஷயம் ஒண்ணு தான் சார். 2008ல நான் மும்பைக்கு வந்தேன். அந்த 7, 8 சமயத்துல. அந்த பொருளாதார நெருக்கடி சமயத்துல மார்க்கெட்டோட மோசமான முகத்தையும் நான் பார்த்தேன். மார்க்கெட்ல எல்லாரும் அழுதுட்டு இருந்ததை பார்த்தேன். சரி. அதுக்கப்புறம் அங்க ஒரு ஐடி ஹெட் இருந்தாரு. அவர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாரு. அவர் என்கிட்ட சொன்னாரு, "தம்பி, இப்படி தோராயமா பண்ணாத, கத்துக்கோ. நீ ட்ரேடரா ஆகணுமா, இல்ல இன்வெஸ்டரா ஆகணுமாங்கிறது உன் விருப்பம். ஆனா முதல்ல மார்க்கெட்ட பத்தி கத்துக்கோன்னு" சொன்னாரு. அதனால நான் ஆரம்பத்துல கத்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு பிரேக் எடுத்துட்டு 3 நாள் மென்டர்ஷிப் புரோகிராம்ல சேர்ந்தேன். என்னோட மென்டார் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அவரு வசிஷ்ட் சார். அவரு 3 நாள் எனக்கு ட்ரேடிங் பத்தி கத்துக் குடுத்தாரு. ஆனா அது டெக்னிக்கலை விட ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி தான் அதிகமா இருந்தது. ஆனா அப்புறம் நான் மார்க்கெட்ல மெதுவா நேரத்தை செலவழிச்சேன். 7, 8 வருஷம் கஷ்டப்பட்டப்போ எனக்கு திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனை வந்தது. நான் 10ல 7 தடவை லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி அந்த அளவுக்கு நல்லா அமைஞ்சது. 70% துல்லியம். ஆமா. 70% துல்லியம். ஏன்னா, எனக்கு அதுக்கு காலம் எடுத்தது. ஆனா, அப்பவும் எனக்கு 2 காரணங்களால பிரச்சனை வந்தது. ஒரு காரணம் நேரம். அந்த ட்ரேடிங் வாய்ப்பு எப்போ வருதுன்னு எனக்கு தெரியாது. சரியான நேரத்துல என்னால அங்க இருக்க முடியல. ஏன்னா, நான் வேலையில இருந்தேன். நான் ஒரு நடுத்தர குடும்பம். சொல்லப்போனா கீழ் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன். இப்போ என்னோட நிலைமை கொஞ்சம் உயர்ந்து மேல் நடுத்தர குடும்பமா ஆகிடுச்சு. சொல்லுங்க. சரி, ஆனால் நான் ஒரு கீழ் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவன். அதனால் எனக்கு வேலை மிகவும் அவசியமாக இருந்தது. நான் என்னையும் என் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அதனால் என்னால் வேலையை விட முடியவில்லை. அதே சமயம் பங்குச் சந்தை மீது எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அந்த பிரச்சனைகளை நான் கவனித்தேன். அதனால் அதை எனது அடுத்த கட்ட வாழ்க்கையில் செயல்படுத்த முயன்றேன்.
இது என் பிரச்சனைக்கு மட்டும் தீர்வாக இல்லாமல் மற்ற வர்த்தகர்களுக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அந்த தீர்வுக்காக நான் பல விஷயங்களை செய்தேன். இதற்கு முன்பு நான் பல கண்டுபிடிப்புகளை செய்தேன். அவை நிராகரிக்கப்பட்டன. அதாவது அதுல நான் பலமுறை தோல்விகளை சந்தித்தேன். ஆனால் இது எனக்கு கிடைத்தபோது நேரம் எடுத்தது. ஆனால் வந்த முடிவுகள் எனக்கு வியப்பாக இருந்தன. நான் தனிப்பட்ட முறையில் அதில் வர்த்தகம் செய்கிறேன். இன்றும் வர்த்தகம் செய்தேன். ஆனால் அதை இப்போது காட்ட முடியாது. இன்றும் நான் வர்த்தகம் செய்தேன் இல்லையா? இன்னைக்கு காரில் அமர்ந்து கொண்டே நான் ஒரு வர்த்தகம் செய்தேன். அதுவும் பேங்க் நிஃப்டியில் வர்த்தகம் செய்தேன். அது சரியாக நடந்தது. ஆனால் அதை நான் பகிர விரும்பவில்லை. ஆனால் நான் இதை தனிப்பட்ட முறையிலும் செய்கிறேன் என்று சொல்கிறேன். எதிர்காலத்தில் நாங்கள் முயற்சி செய்கிறோம். இதன் அல்கோஸ் பதிப்பும் ஏய் பதிப்பும் வர வேண்டும் என்று. அதாவது இது ஏய் கருவிகள் ஏய் பதிப்பும் வர வேண்டும். இப்போது மக்களுக்கு என்னவென்றால், நேரம் கிடைத்தால் அவர்கள் அதை சிறப்பாக செய்கிறார்கள். இப்போது அதற்கு நேரம் எடுக்கும். செயல்படுத்தலும் தானாகவே நடக்க வேண்டும். நாங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். ஆப்சர்ஜ் குழுவுடன் இது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் உங்கள் புரோக்கரிடம் நேரடியாக வர்த்தகம் நடக்கும் வகையில் இதை குறியீடாக்கம் செய்வோம். ஆனால் இப்போது ஆரம்பத்தில் அந்த நேரம் முக்கியம். ஆனால் இப்போது நாங்கள் உருவாக்கியுள்ள ஏஐ கருவிகளை இங்கே பயன்படுத்தலாம். சரியான நேரத்திற்கு வர வேண்டும். அதாவது இது அவ்வளவு கடினமல்ல. சரியான நேரத்திற்கு சரியான திசையில வர்த்தகம் செய்ய வேண்டும். அவ்வளவுதான். அதாவது ஒரு பயனருக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அதாவது ஒரு எண்ணம் இருக்குமே, அதாவது நான் கற்றுக்கொண்டது, நேரம் இருக்கும்போதே நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள் அல்லது நேரத்தை மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். சரிதானே? அதாவது காலத்திற்கு ஏற்ப மாறிக்கொள்ளுங்கள். அதுதான் விஷயம். அதாவது என்னவென்றால், 15-17 வருடங்கள் ஆகியும் இன்னும் மாறாத பலரை எனக்கு தெரியும். இல்லை, நான் பிடிவாதமாக இருக்கிறேன், ஏன் லாபம் தராது என்று கேட்பார்கள். அதனால நான் சொல்றேன், நேரம் இருக்கும்போதே மாறிக்கொள்ளுங்கள் அல்லது நேரம் மாறுவதை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களால் சாதிக்க முடியும். இல்லை என்றால் கஷ்டம். நானும் போராடி இருக்கிறேன் இல்லையா? மேலும் புரிஞ்சது. ரொம்ப சுவாரஸ்யமான பயணம். மேலும் நீங்கள் சொன்ன அந்த அப்டேட்கள் பற்றி யாராவது உங்களை இந்த இண்டிகேட்டரை தங்கள் கணினியில நிறுவிவிட்டால் வரும் அப்டேட்கள் தானாகவே அப்டேட் ஆகுமா அல்லது எங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்குமா? ஆமாம், நிச்சயமாக. இந்த இண்டிகேட்டர் இப்போது கூட நீங்க இப்படிதான் சொன்னீங்க. ஈக்விட்டியிலும் அப்டேட்ஸ் பண்ண போவதாக இல்லையா? ஈக்விட்டி மேலும் இந்த இண்டிகேட்டர் முன்பு எப்படி இருந்தது என்று கேட்டீங்கள் இல்லையா? இதை ஒரு வாரத்திற்கு முன்பு தான் அப்டேட் செய்தோம். ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் இதை நாங்கள் ஆய்வு செய்கிறோம். நாங்கள் எங்களுடையதை மட்டும் பார்க்காமல் பொதுமக்களின் கருத்துக்களையும் கேட்கிறோம். நான் சொன்னது போல் ஒரு பயனர் என்னிடம் சொன்னார், சார், எனக்கு நேரம் குறிப்பிடுவதில் சிக்கல் உள்ளது என்று. எனவே அவர்களின் கருத்துக்களையே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். எங்கள் பயனர்களிடமிருந்து பெற்று மேல் வேலை செய்கிறோம். 3 மாதங்களுக்கு வரும் கருத்துக்களை நான் படிக்கிறேன். மாற்றக்கூடியதை மாற்றுகிறேன். அவர்களின் பார்வையிலும் வர்த்தகராக எனது பார்வையிலும் இதை பார்க்கிறேன். புரிஞ்சது. இந்த இண்டிகேட்டரை உருவாக்கியவர் என்ற முறையில் உங்களிடம் நான் கேட்க விரும்பும் மற்றொரு கேள்வி, இதுவரை நீங்கள் கவனித்த இந்த இண்டிகேட்டரின் மிகப்பெரிய குறைபாடுகள் என்ன? ஆமாம், குறைபாடுகள் உள்ளன என்றால், உண்மையில ட்ரா டவுன்கள் எல்லாத்திலும் வரும் இல்லையா? ஒவ்வொரு நாணயத்திற்கும் 2 பக்கங்கள் இருப்பதைப் போல. நீங்கள் ஒரு நல்ல கேள்வியை கேட்டீர்கள். இது முக்கியமானது. சில நேரங்களில இது உங்களுக்கு ஒரு மாதம் முழுவதும் நஷ்டத்தை கொடுக்கும். இதில் அப்படி நடக்கும். ஆனால் நான் உங்களுக்கு அறிக்கையை காட்டினேன். ஒரு மாதத்தில் 9,000 நஷ்டம் இருந்தால் அது 3 மாதங்களில் 1,50,000 லட்சம் லாபத்தையும் தருகிறது. ஆனால் நாம் சந்தையை சரியாக கணித்து வர்த்தகம் செய்யும் போது இருந்தாலும், அதாவது சந்தையில எதுவுமே 100% கிடையாது. அது 100% என்று நீங்கள் நினைத்தால் ஆகும். பிறகு நாம் ஏன் ஒவ்வொரு நாளும் வர்த்தகம் செய்ய வேண்டும்? அது 100% என்று எனக்கு தெரிந்தால் ஒரே நாளில் என் நகைகள், என் சொத்துக்கள் அனைத்தையும் விற்று அதில் போட்டு விடுவேன் இல்லையா? பிறகு ஏன் தினமும் வர்த்தகம் செய்ய வேண்டும்? எனவே சந்தையில் எதுவுமே 100% கிடையாது. சரிங்களா? சந்தை உங்களை முன்னாலிருந்து பலமுறை நாக் அவுட் செய்யும். அந்த சூழ்நிலையில் நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். அதாவது எனக்கு உத்வேகம் அளிக்கும் ஒரு சிறிய கதையை சொல்கிறேன். நிச்சயமா. நான் இயற்கை மற்றும் நிஜ வாழ்க்கையிலிருந்து உத்வேகம் பெறுகிறேன். ஜப்பானில் ஒரு மூங்கில் உள்ளது. அதாவது சைனீஸ் மூங்கில் என்று சொல்வார்கள். நீங்கள் சைனீஸ் மூங்கிலை பார்த்தால் இங்கும் மூங்கில் உள்ளது. ஆனால் இங்கே மூங்கில் விதையை நட்டால் 5 முதல் 7 நாட்களில் ஏதோ ஒரு செடி முளைத்து வரும். அது வெளியே வளரும். ஆனால் அந்த மூங்கிலின் சிறப்பு என்ன? முதலில் அதன் ஆரம்பத்தை கேட்டால் உங்களுக்கு அந்த ட்ரெய்லர் நினைவுக்கு வரும். அதுதான் எனது பயணமும் கூட இது போன்றதுதான். அது என்னவென்றால், அந்த மூங்கில் விதையை நீங்கள் நடும்போது அது பல வருடங்களாக வளரவே வளராது. அதாவது வருடங்கள் அல்ல. அதாவது ஒரு விவசாயி, அதன் விவசாயம், அந்த விவசாயி பல வருடங்களாக அதுக்கு தண்ணீர், உரம் போட்டுக்கொண்டே இருப்பார். தண்ணீர் அல்லது உரத்தில் குறைபாடு இருந்தால் அது வளரவே வளராது. எனவே
4 வருடங்கள் அவர் தண்ணீர் மற்றும் உரம் போடுகிறார் என்றால் அந்த பொறுமையை நினைத்துப் பாருங்கள். 4 வருடங்களுக்கு பிறகுதான் அது கொஞ்சம் தெரிகிறது. மேலும் 5லிருந்து 6 வாரங்களிலேயே அது அவ்வளவு பெரிதாகிவிடும். அவ்வளவு வலிமையாக யாராலும் அதை அசைக்க முடியாது. அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சந்தையில் மக்கள் பொறுமையின்றி இருக்கிறார்கள். அடடா! லாபம் வரவில்லை, லாபம் வரவில்லை. யாராவது இப்போது சேர்ந்திருக்கலாம். அந்த நேரத்தில் அவர்களின் நல்ல வெற்றி நேரம் நடந்து கொண்டிருக்கலாம். அது முடிந்தது. யாரோ சேர்ந்தார்கள். டிரா டவுன் நடக்கிறது 1 மாதத்திற்கு. இப்ப நான் 12 மாதங்களுக்கு சொல்றேன். 1 மாதம் கூட பொறுமை இல்லை. 4 வருடங்களாக அந்த விவசாயி இதை செய்து கொண்டிருந்தார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் சைனீஸ் மூங்கில் என்று சொல்லப்படும் அந்த மரம், அது மிகவும் வலிமையானது மற்றும் நீளமானது. அது எப்படி அவ்வளவு வலிமையாகிறது? 4 வருடங்களாக அவர் உள்ளே போட்ட உரம் மற்றும் தண்ணீர் அதன் வேர்களை வலுப்படுத்தியது. தம்பி, நான் 6 வாரங்களில் பெரிதாகி விடுவேன். ஆனால் பெரிதாக வளர்ந்து நிற்பதற்கு, அந்த தரையில் நிலைத்து நிற்பதற்கு அதற்கு 4 வருடங்கள் ஆனது. அதற்கு 4 வருடங்கள் ஆகும். எனவே இதையே நான் பார்வையாளர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நானும் உத்வேகம் பெறுகிறேன். இது போன்ற கதைகளை கேட்டுக்கொண்டே இருப்பேன். எனக்கு கொஞ்சம் வாசிக்கும் பழக்கமும் உண்டு. எனவே இந்த விஷயம் என்னவென்றால், நீங்களும் சந்தையில் உடனடி பணம் அல்லது ஏதோ ஒரு குறுக்கு வழி என்று எடுத்துக்கொள்ளக் கூடாது. அப்படி இல்லை. உங்கள் நலனுக்காக நாங்கள் கருவிகளை கொடுக்கிறோம். உங்கள் பல தொழில்நுட்ப விஷயங்கள் உங்களுக்கு ஒரே இடத்தில் கிடைத்து பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நேயர்களே, நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்கள் வேர்களை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். நீங்கள் லாபகரமாக மாறுவீர்கள். ஆனால் லாபகரமாக இருக்க, அந்த லாபத்தில் நிலைத்தன்மையையும் தொடர்ச்சியையும் கொண்டுவர தேவையான பலம் சந்தைக்கு நேரத்தை கொடுப்பதுதான். சந்தைக்கு நேரம் கொடுக்க வேண்டும், பொறுமை வேண்டும், ஒழுக்கம் வேண்டும். பலர் சொல்வார்கள், ஓ ஒழுக்கம் சார், நான் ஒழுக்கத்துடன் வர்த்தகம் செய்கிறேன். முழு ஒழுக்கத்துடன் வர்த்தகம் செய்வது ஒரு விஷயம். ஒழுக்கத்தை தொடர்ச்சியாக வைத்திருப்பதுதான் நிலைத்தன்மை. சரி. எனவே நிலைத்தன்மை வர வேண்டும். வெறும் ஒழுக்கம் மட்டும் போதாது. அந்த ஒழுக்கத்தை நிலைத்தன்மையாக மாற்ற வேண்டும். நீங்கள் அந்த சீன மூங்கிலைப் போல வளர வேண்டும் என்றால் அதற்கு நேரம் கொடுக்க வேண்டும், இல்லையா? எனவே நேயர்களுக்கு நான் எதை முக்கியமாக கருதுகிறேன் என்பது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நான் வலிமையை முக்கியமாக கருதுகிறேன். உங்களிடம் வலிமை இருந்தால் நீங்கள் லாபகரமாக மாறுவீர்கள். மக்கள் முதல் நாளிலிருந்தே லாபம் ஈட்ட நினைக்கிறார்கள். சார், இன்று வரை நான் இவ்வளோ பாட்காஸ்ட்கள் மற்ற வர்த்தகர்களோட உரையாடி இருக்கிறேன். இன்று வரை ஒரு உரையாடலில் இத்தனை முறை நேரம் என்று யாரும் சொன்னதில்லை. ஆனால் மிகவும் சுவாரஸ்யமானது சார். ரொம்ப இதுதஸ்தே போகின்றோம். வர்த்தகத்தையும் பார்க்குற ஒரு புதிய அணுகுமுறை. இதனுடன் நீங்கள் உங்கள் பல்வேறு கருவிகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள். வர்த்தக உலகில் இன்னும் பல கண்டுபிடிப்புகளை செய்துள்ளதாக கூறினீர்கள். நீங்க எந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளை பற்றி பேசுகிறீங்க? ஆமாம், நிச்சயமாக அப்படி பல விஷயங்கள் உள்ளன. ஆனால் பாருங்கள், உங்களுக்கு டைம் மெஷின் பற்றி சொல்லும்போதே எவ்வளவு நேரமாகிவிட்டது, இல்லையா? உங்களுக்கு தெரிகிறதா? நான் மற்ற விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தால் ஒருவேளை இரவு கூட பத்தாது. எனவே நேயர்களே, நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். ஆனால் இந்த விஷயங்கள் அனைத்தையும் நான் ஒரு பெயரை மட்டும் சொல்கிறேன். ராக்கெட், இது எங்களின் மொமெண்டம் இண்டிகேட்டர். மற்றொன்று லெவல்ஸ், இதை நாங்கள் திசா யந்திரம் என்று அழைக்கிறோம். சந்தை பகவாட்டில் இருந்தாலும், மேல் நோக்கி இருந்தாலும் அல்லது கீழ் நோக்கி இருந்தாலும், அது ஒவ்வொரு போக்கையும் வரையறுத்து உங்களுக்கு சரியான திசையை காட்டும். அதாவது அது ஒரு திசா யந்திரம், அப்படிப்பட்ட ஒரு கருவி. சரி. இப்படி இன்னும் பல கருவிகள் உள்ளன. மேலும் எங்களின் ஒரு பாட்காஸ்ட் இது குறிப்பாக எனது வாழ்க்கை முறையை மாற்றியது. அதாவது நான் ஒரு தோல்வியாளரிடமிருந்து வெற்றியாளராக மாறியதற்கு முதல் உத்தி எனது பாட்காஸ்ட் தான். பாட்காஸ்ட் உத்தி இது இப்போதைய கண்டுபிடிப்பு. அதாவது பாட்காஸ்ட் என்பது சந்தையில் என்ன நடக்கிறது என்பது பற்றியது. நீங்கள் குறியீட்டிற்கு சென்றால், குறிப்பாக தொழில்நுட்பத்துடன் தரவு மிகவும் முக்கியமானது. தரவுகளில் இருக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மற்றும் விஎக்ஸ் எனப்படும் ஏற்ற இறக்கம் ஆகியவற்றை நீங்கள் கணக்கிட கற்றுக்கொள்ளவில்லை என்றால் சந்தை மேலே சென்று மீண்டும் கீழே வந்துவிடும். அது உங்களுக்கு தெரியாது. அதாவது பாட்காஸ்ட் உத்தியா? ஆமாம், பாட்காஸ்ட் ஒரு உத்தி. சரி, பேர் இப்படிதான் பாட்காஸ்ட் என்று வந்தது. நான் நினைத்தேன், சரி, உண்மையில நான் ஆரம்ப கட்டத்தில் எனது நண்பர்களுக்கும் எனது வட்டாரத்திற்கும் ஆடியோ மூலம் அந்த நிலைகளை சொல்லுவேன். இன்று சந்தையில் ஆதரவு எதிர்ப்பு நிலைகள் முக்கியம், இதை இப்படி செய்ய வேண்டும் என்பேன். அவர்களுக்கு அது பிடித்தது. அவர்கள், இப்போது எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்றார்கள். பிறகு நாங்கள் நண்பர்கள் வட்டத்தில் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போது வட்டம் வளர்ந்ததும் அந்த விஷயம் எப்படி உருவானது என்பதையும் அதில் விவரித்துள்ளோம். 1, 2 அல்ல, பல படிப்புகள் உள்ளன. இதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், இதை பற்றி பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் விரும்பினால் கவலைப்படாதீர்கள். நான் உங்களுக்காக சிறப்பாக கற்றல் வீடியோக்களை உருவாக்குவேன். சரி, ஆனால் இந்த ஆர்வத்தை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துவது? நீங்கள் கருத்து தெரிவிக்க வேண்டும். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் கருத்து தெரிவிக்கவும்.
நாங்கள் அந்த கருத்துக்களை நிச்சயமாக எங்கள் பின்னூட்டங்களாக எடுத்துக்கொள்வோம். மேலும் உங்களுக்காக சிறப்பாக ராக்கெட், லெவல்ஸ், பாட்காஸ்ட் ஒவ்வொன்றிற்கும் கற்றல் வீடியோக்களை உருவாக்குவோம். அவை உங்களை ஊக்குவிக்கும், உங்களை ஊக்குவித்து உங்களுக்கு சரியான திசையை காட்டும். அருமை சார். இந்த உரையாடலை முடிக்க இதைவிட சிறந்த வழி இருக்க முடியாது என்று நினைக்கிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன். சந்தையை பார்க்க இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை, வர்த்தகம் செய்ய ஒரு புதிய வழி. இண்டிகேட்டர்ஸ், கிராஸ்ஓவர் என பல விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். வெவ்வேறு கருத்துக்களை பார்த்திருக்கிறோம். இது ஏதோ ஸ்பிரியத்து விஷயம். குறிப்பாக அந்த இண்டிகேட்டர் தவிர நீங்கள் சொன்ன அந்த 63வது கேண்டில் விஷயம். அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் வேற ஏதோ கருத்து என்று நினைப்பீர்கள். நான் அந்த எண்ணில தான் விளையாடுகிறேன் என்பதற்கான ஆதாரத்தை காட்டினேன். சரி. தனிப்பட்ட முறையில இது எனக்கு ரொம்ப ஈர்க்கக்கூடியதா இருந்தது. இதுக்கு ரொம்பக்க நன்றி. எங்களுடன் இந்த உரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்பவும் பிடிச்சிருந்தது. எங்களுடைய இளவ நேயர்கள் அனைவருக்கும் இந்த உரையாடல்களும் இந்த கருத்தும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நான் தனிப்பட்ட முறையில் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். எங்கள் நேயர்களே, இந்த முழு உரையாடலும் உங்களுக்கு எப்படி இருந்தது? குறிப்பாக அந்த நேரத்தை பற்றிய கருத்து. நாளைக்கு சந்தையில் இந்த 63வது கேண்டில் கருத்தை நிச்சயம் முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். அது வெற்றிகரமாய் இருந்ததா இல்லையான்னு சொல்லுங்க. அது எங்களுக்கு ஒரு முன்னோக்கி சோதனையாக இருக்கும். ஆம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கீழே உள்ள கருத்து பகுதியில தெரிவிக்கவும், லைக் பட்டனை அழுத்தவும், உங்கள் வர்த்தக நண்பர்களுடன் இதை பகிரவும். இதே போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், வர்த்தகம் செய்யுங்கள். உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி.